இரவு உணவின் போது என் மாமியார், உன் முகத்தை பார்த்தாலே என் மூச்சு திணறுகிறது. தயவுசெய்து வெளியே போ, அப்போதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் என்று கூறினார். என் கணவரும் அவருக்கு ஆதரவாக இருப்பதை நான் பார்த்தபோது நான் ஒரு வார்த்தை கூட வாக்குவாதம் செய்யவில்லை. என் அம்மாவிற்கு ஃபோன் செய்தேன். அடுத்த நாள் காலை கதவை தட்டும் சத்தத்தை கேட்டு அம்மாவும் மகனும் வாசலில் பார்த்த காட்சியைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயினர். இன்று எனக்கும் ரஜத்திற்கும் முதல் திருமண நாள். மதிய முதலே மிகுந்த ஆவலுடன் விருந்து உணவை தயார் செய்திருந்தேன். அதில் ஷாஹி பன்னீர் மற்றும் தால் மக்னியின் நறுமணம் இன்னும் காற்றில் மிதந்து கொண்டிருந்தது. ஆனால் டெல்லியின் இந்த பகுதியில் யமுனை நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த ஆடம்பரமான வில்லாவில் படிக சரவிளக்கிலிருந்து வெளிப்படும் மஞ்சள் நிற ஒளியின் வெப்பத்திற்கு முற்றிலும் மாறாக சூழல் மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது. என் மாமியார் சாந்தி தேவி மேசையின் நுனியில் அமர்ந்திருந்தார். அவரது கண்கள் சாதத்தட்டின் மீது பதிந்திருந்தன. ஆனால் அவரது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. இது முதுமையின் பலவீனம் அல்ல, வெடிக்கு காத்திருந்த ஏதோ ஒரு கோபத்தின் அறிகுறி. நான் அவருக்காக ஒரு கரண்டி பன்னீரை நீட்டியதும் திடீரென்று ஒரு கூர்மையான சத்தம் கேட்டது. சாந்தி தேவி கரண்டியையும் முள்கரண்டியையும் மார்பிள் மேசையின் மீது பலமாக வீசினார். அதனால் பருப்பு கிண்ணம் சரிந்தது. அவர் பல்லை கடித்துக்கொண்டு ஒவ்வொரு வார்த்தையாக சொன்னார், இதை என்னால் சாப்பிட முடியாது. உன் முகத்தை பார்த்தாலே என் மூச்சு திணறுகிறது. நீ உடனே இங்கிருந்து வெளியே போ, அப்போதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். என் கையில் இருந்த கரண்டி காற்றில் அப்படியே நின்றது. ரஜத் எனக்கு எதிரே அமர்ந்திருந்தான். அவனது முகத்தில் எந்த ஆச்சரியமோ பதற்றமோ இல்லை. அவன் தலையை குனிந்து கொண்டு மெதுவாக ஒரு வாய் உணவை வாயில் வைத்தான். அவனது அம்மாவின் கோபம் ஒரு சாதாரண விஷயம் என்பது போல அவன் நடந்து கொண்டான். என் கணவன் என்னை ஆதரிப்பான் என்ற நம்பிக்கையில் அவனை பார்த்தேன். அல்லது இந்த தேவையற்ற கோபத்திற்கு ஒரு காரணமாவது சொல்வான் என்று நினைத்தேன். ஆனால் உதவி கோரும் எனது கண்களுக்கு பதிலாக ஒரு பயங்கரமான மௌனம் மட்டுமே கிடைத்தது. ரஜத் தனது கிண்ணத்தை கீழே வைத்து ஒரு நாப்கினால் வாயை துடைத்துவிட்டு அலட்சியமாக ஒரு வாக்கியம் சொன்னான். அம்மாவின் உடல்நிலை சரியாக இல்லை. அவரை அமைதியான சூழலில் வைத்திருக்குமாறு மருத்துவர் அறிவுறுத்தியுள்ளார். சில நாட்களுக்கு நீ உன் தாய் வீட்டிற்குச் சென்றால் என்ன? அவனது வார்த்தைகள் மென்மையாக இருந்தன. ஆனால் அவை குளிர்காலத்தின் நடுவில் என் முகத்தில் ஊற்றப்பட்ட குளிர்ந்த நீரைப் போல இருந்தன. அப்படியானால் இதுதான் விஷயம். அவர்கள் ஏற்கனவே எல்லாவற்றையும் முடிவு செய்துவிட்டனர். நான் கிளம்பிச் செல்ல வேண்டும் என்ற இந்த இறுதி உத்தரவை சொல்வதற்காகவே அவர்கள் இந்த உணவிற்காக காத்திருந்தனர். நான் அழவில்லை. தொலைக்காட்சித் தொடர்களில் வரும் பலவீனமான மனைவியரைப் போல நான் கத்தவில்லை. கீழே விழுந்திருந்த கரண்டி மற்றும் முள்கரண்டியை எடுக்க நான் குனிந்தேன். நான் குனிந்தபோது ஒரு கடுமையான வாசனையை உணர்ந்தேன். அந்த வாசனை அவர் அமர்ந்திருந்த வெல்வெட் திரையில் இருந்தது. அது சந்தனத்தின் தீவிரமான வாசனையுடன் தோலின் லேசான வாசனையும் கலந்திருந்தது. அது விலையுயர்ந்த சென்ட்ரல் 103 வாசனை திரவியத்தின் மணம். அதை பாஷ்னேபிள் மக்கள் பயன்படுத்துவார்கள். நான் சில நொடிகள் அப்படியே நின்றேன். என் இதயம் பலமாக துடித்துக் கொண்டிருந்தது. ஏனென்றால் என் மாமியார் வருடம் முழுவதும் தைலம் அல்லது துளசி எண்ணெய் வாசனை மட்டுமே பயன்படுத்துவார். எனக்கு எப்போதும் இவ்வளவு காட்டமான வாசனை கொண்ட வாசனை திரவியங்கள் பிடிக்காது. இந்த மணம் மிகவும் புதிதாக இருந்தது. அதன் உரிமையாளர் என் வீட்டிற்கு வருவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே இங்கே அமர்ந்திருந்தது போல இருந்தது. இந்த திரையில் சாய்ந்தபடி நான் தலையை உயர்த்தினேன். ரஜத்தின் பின்னால் இருந்த சமையலறை அலமாரியின் மீது என் பார்வை வேகமாகச் சென்றது. அங்கேதான் நான் எப்போதும் இத்தாலியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 6 கிறிஸ்டல் ஒயின் கிளாஸ்கள் கொண்ட தொகுப்பை வைத்திருப்பேன். துருப்பிடிக்காத ஸ்டீல் ஹேங்கரில் இப்போது 5 கிளாஸ்கள் மட்டுமே தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தன. 6வது கிளாஸ் எந்த அடையாளமும் இன்றி மாயமாகியிருந்தது. ஒரு கெட்ட சகுனம் என் மனதில் தோன்றியது. இது மாமியார் மருமகள் இடையிலான பிரச்சனை மட்டுமல்ல, ஏதோ தவறு நடக்கிறது என்று என் இதயம் கூறியது. நான் இத்தனை நாட்களாக பராமரித்து வந்த என் வீட்டிலேயே மிகவும் தந்திரமாக ஒரு சதித்திட்டம் தீட்டப்பட்டிருந்தது. நான் நேராக நிமிர்ந்து நின்றேன். கரண்டி மற்றும் முள்கரண்டியை மேசையின் மீது வைத்தேன். சாந்தி தேவியின் கண்களை நேராக பார்த்து மெதுவாக, அம்மா, நான் இப்போதே கிளம்பி போக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்டேன். சாந்தி தேவி என் பார்வையிலிருந்து விலகி தனது முகத்தை திருப்பிக் கொண்டு இருமுவது போல நடித்தார். ஆமாம், இப்போதே கிளம்பிப்போ. என் கண்களுக்கு முன்னால் இருந்து மறைந்துவிடு. இன்று இரவு நான் நிம்மதியாக தூங்க விரும்புகிறேன். ரஜத் எழுந்து மேசையைச் சுற்றி வந்து என் தோள் மீது கையை வைத்தான். அவனது குரலில் இன்னும் ஒரு போலியான மென்மை இருந்தது. அது என்னை பயமுறுத்தியது. சரி, அம்மா சொல்வதை கேட்டுக்கொள்.
அவருடைய கோபம் தணிந்ததும், நான் உன்னை திரும்ப அழைத்து வருகிறேன். உடைகளை இங்கேயே விட்டுவிடு, சில ஜோடிகளை மட்டும் எடுத்துக்கொள். நான் ஒரு காலத்தில் மனதார நேசித்த அந்த மனிதனை பார்த்தேன். அவனது கண்களில் இருந்த நயவஞ்சகத்தை என்னால் தெளிவாக உணர முடிந்தது. நான் ஒரு வார்த்தை கூட வாக்குவாதம் செய்யவில்லை, ஏனென்றால் ஒருமுறை கீழே சிந்திய நீரை மீண்டும் அள்ள முயற்சித்தால் கையில் சேருதான் மிஞ்சும் என்பது எனக்குத் தெரியும். என் மௌனம் சாந்தி தேவிக்கும் ரஜத்திற்கும் நிம்மதியை அளித்தது. என் மாமியாரின் அதிகாரத்திற்கு முன்னால் நான் மண்டியிட்டு விட்டதாக அவர்கள் நினைத்தனர். ஆனால் என் மனதில் சிதறிக்கிடந்த துண்டுகள் இப்போது ஒன்றாக சேரத் தொடங்கியிருப்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. நான் படிக்கட்டுகளை நோக்கி நடந்தேன். மரத்தாலான தரையில் என் காலணிகளின் சத்தம் எதிரொலித்தது. வரவேற்பறையை கடந்து சென்றபோது நேற்று நான் வைத்திருந்த ரோஜா பூங்கொத்துகளுக்கு பதிலாக வெள்ளை லில்லி பூக்கள் வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டேன். ரஜத் அந்த பூக்களைக் கண்டால் வெறுப்பதாக கூறிய அதே பூக்கள், ஏனெனில் அவற்றின் மனம் மிகவும் காட்டமாக இருக்குமாம். வீட்டில் அனைத்தும் ஏதோ ஒரு நிகழ்விற்காக திட்டமிடப்பட்டு வருகின்றன. அதில் நான் தேவையில்லாத ஒரு மனிதர் என்னை அகற்றுவது அவசியம் என்று அவர்கள் நினைத்தார்கள். நான் பீரோவிலிருந்து எனது சிறிய சூட்கேஸை எடுத்தேன். மரத்தாலான தரையில் அதன் சக்கரங்கள் உருளும் சத்தம் எதிரொலித்தது. அது ஒரு இறந்து கொண்டிருக்கும் உறவின் கடைசி அலறலை போல இருந்தது. அதில் சில அலுவலக உடைகளையும் அத்தியாவசிய பொருட்களையும் மட்டும் வைத்தேன். எந்த விலையுயர்ந்த பொருட்களையோ அல்லது திருமண நகைகளையோ நான் தொடவில்லை. ரஜத் கதவு சட்டத்தில் சாய்ந்து நின்றிருந்தான். அவன் கைகள் அவனது பைகளில் இருந்தன. அவனது கண்கள் எனது ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருந்தன. அதில் மறைந்திருந்த ஒரு அவசரம் தெரிந்தது. அவன் தனது உதடுகளை சுருக்கினான். அவனது குரலில் ஒரு லேசான புகார் இருந்தது. எல்லா குழப்பங்களுக்கும் நானே காரணம் என்பது போல அவன் பேசினான். அம்மாவிடம் கோபப்படாதே. வயதானவர்களின் சுபாவம் மாறிவிடுகிறது. நான் இடையில் சிக்கிக் கொண்டேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. வீட்டிற்குள் அமைதி நிலவும். நான் ஒரு வெள்ளைச்சட்டையை மடித்தேன். என் விரல்களால் அதன் சுருக்கங்களை பலமாக அழுத்தினேன். தலையை உயர்த்தாமலேயே நான் கேட்டேன், நீங்கள் அம்மாவை தேர்ந்தெடுப்பீர்களா அல்லது என்னை தேர்ந்தெடுப்பீர்களா? என் கேள்வி சூழலை கனமாக்கியது. ரஜத் ஒரு கணம் பதற்றமடைந்தான். ஆனால் விரைவில் அவன் தனது வழக்கமான பாதிக்கப்பட்ட பாவனையை வெளிப்படுத்தினான். நீ மீண்டும் தொடங்குகிறாய். என்னை தேர்ந்தெடுக்க வற்புறுத்தாதே. அம்மா வயதாகிவிட்டார். இன்னும் எத்தனை நாட்கள் வாழ்வார்? நீ அவர்கள் சொல்வதில் சிறிய விஷயங்களை ஏற்றுக்கொண்டால் உனக்கு என்ன குறைந்துவிடப் போகிறது? நான் ஒரு மங்கலான புன்னகையை உதிர்த்தேன். சூட்கேஸின் மூடியை மூடினேன். அதன் கிளிக் என்ற சத்தம் எஞ்சியிருந்த எங்கள் அன்பின் கடைசி இழப்பை அறுத்தது போல இருந்தது. அவன் இதை புரிந்து கொள்ளவில்லை அல்லது புரிந்து கொள்ள விரும்பவில்லை. பிரச்சனை என்பது பொருட்கள் பற்றியது அல்ல. ஒரு சட்டப்பூர்வ மனைவிக்கு அவரது சொந்த வீட்டிலேயே கிடைக்க வேண்டிய குறைந்தபட்ச கௌரவம் பற்றியது. சூட்கேஸை இழுத்துக்கொண்டு முன் கதவை அடைந்தேன். ரஜத் ஓடி வந்து படிக்கட்டுகளில் என் சூட்கேஸை தூக்க உதவினான். அவன் காட்டிய இந்த தாமதமான கண்ணியம் எனக்கு இன்னும் அருவருப்பை ஏற்படுத்தியது. இரும்பு கேட் எனக்கு பின்னால் மூடப்பட்டபோது நான் அந்த பாழடைந்த சாலையில் தனியாக நின்றேன். சாலையின் மஞ்சள் நிற வெளிச்சத்தில் மழையால் நனைந்த சாலையில் என் நிழல் நீண்டு விழுந்தது. நான் ஒரு டாக்ஸியை அழைத்தேன். ஆனால் வண்டி சிறிது தூரம் சென்றதும் என் போன் சார்ஜரை மறந்துவிட்ட விஷயம் நினைவுக்கு வந்தது. இது என் மனதில் ஓடிக்கொண்டிருந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்த ஒரு சிறந்த காரணமாக அமைந்தது. டிரைவரிடம் வண்டியை ஒரு ஓரத்தில் நிறுத்திவிட்டு எனக்காக காத்திருக்குமாறு கூறினேன். நான் மெதுவாக பின்னோக்கி கேட்டை நோக்கி நடந்தேன். கேட்டின் முன்னால் இருந்த சம்பா மரங்களின் இருளில் மறைந்து கொண்டேன். வரவேற்பறையின் கதவு இன்னும் திறந்திருந்தது. உள்ளே இருந்த வெளிச்சம் ஏதோ விழா நடப்பது போல பிரகாசமாக இருந்தது. இரும்பு கேட்டின் இடுக்கு வழியாக நான் எட்டிப் பார்த்தேன். உள்ளே நடந்த காட்சியைக் கண்டதும் என் ரத்தம் உறைந்து போனது. சாந்தி தேவி சோர்வாகவோ அல்லது உடல்நிலை சரியில்லாமலோ தனது அறையில் ஓய்வெடுக்கவில்லை. அவர் நாடகமாடியது போல. அவர் அவசரமாக உணவு மேசையை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அவரது கைகளும் கால்களும் வேகமாக செயல்பட்டன. முகத்தில் எந்த நோய் அடையாளமும் இல்லை. மாறாக ஒரு விசித்திரமான உற்சாகம் இருந்தது. என் கணவன் ரஜத் சற்று முன்புதான் என்னிடம் தனது இயலாமையை கூறி அழுது கொண்டிருந்தான். இப்போது வரவேற்பறையின் நடுவில் நின்றிருந்தான். கையில் போனை வைத்துக்கொண்டு அவனது உரத்த குரல் சாலை வரை கேட்டுக்கொண்டிருந்தது. ஆம், எல்லாம் தெளிவாகிவிட்டது சார். நாளை நான் மேடத்தையும் மற்ற முதலீட்டாளர்களையும் அழைத்து வருகிறேன். இது இந்த பகுதியிலேயே மிக அழகான தோட்ட வசதி கொண்ட வில்லா. முதலாளிகளுக்கு இது உடனடியாக பிடித்துவிடும் என்று உறுதியளிக்கிறேன். என் மூச்சை அடக்கிக் கொண்டு அந்த குளிர்ந்த கல் தூணோடு ஒட்டிக்கொண்டேன். அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆம், இந்த வீட்டின் உரிமையாளர்கள் நாம்தான்.
எந்த தொந்தரவும் இல்லை. என் மனைவி தன் கிராமத்திற்குச் சென்றுவிட்டாள். சரி, உங்கள் வரவேற்பிற்காக நான் ரெட் கார்பெட் விரித்து வைக்கிறேன். அப்படியானால் இதுதான் விஷயம். என் மாமியார் நடித்ததால் அவர்கள் என்னை இரவு நேரத்தில் வெளியேற்றவில்லை. மாறாக நாளை ஏதோ ஒரு நாடகத்திற்காக அவர்களுக்கு இந்த வீடு காலியாக தேவைப்பட்டது. இந்த வீடு முதலீட்டாளர்களை கவர்வதற்கான ஒரு கருவி. என் இருப்பு அவர்களுக்கு தடையாக இருந்தது. அதை அகற்றுவது அவசியமாக இருந்தது. நான் அமைதியாக திரும்பிச் சென்றேன். இப்போது சார்ஜரை எடுப்பதில் அர்த்தமில்லை, ஏனென்றால் நான் பார்த்த கசப்பான உண்மை என் இதயத்தில் வெறுப்பை முழுமையாக ஏற்றிவிட்டது. டாக்ஸியில் அமர்ந்து நகரத்தின் மின்னிடும் விளக்குகள் ஜன்னல் வழியாக கடந்து செல்வதை பார்த்து கொண்டிருந்தேன். இப்போதுதான் என் கண்களில் சூடான உப்பு நிறைந்த கண்ணீர் வழியத் தொடங்கியது. நடுங்கும் கைகளால் என் அம்மாவின் எண்ணிற்கு அழைத்தேன். மறுமுனையிலிருந்து அவர்களின் அமைதியான ஆனால் உறுதியான குரல் கேட்டது. ஹலோ, அம்மா பேசுகிறேன். இந்த அம்மா பேசுகிறேன் என்ற 2 வார்த்தைகள் மட்டும் என் உள்ளே இருந்த அத்தனை வலியையும் வெளியே கொண்டுவர போதுமானதாக இருந்தது. நான் விம்மத் தொடங்கினேன். என் குரலை கட்டுப்படுத்த முயற்சி செய்தபடி நடந்த அனைத்தையும் சுருக்கமாக கூறினேன். என் அம்மா அமைதியாக முழு கதையையும் கேட்டார். நான் வருத்தமாக இருக்கிறேனா என்று அவர் கேட்கவில்லை. இல்லை, அவர் என் புகுந்த வீட்டைச் சபிக்கவில்லை. அவர் கூர்மையான கத்தி போல 3 சிறிய வேகமான கேள்விகளைக் கேட்டார். நீ எங்கே இருக்கிறாய்? வீட்டின் பத்திரங்கள் உன்னிடம் இருக்கிறதா அல்லது அவனிடம் இருக்கிறதா? பீரோவின் பாஸ்வேர்டு நினைவிருக்கிறதா? நான் என் கண்ணீரை துடைத்துக் கொண்டேன். அமைதியாவதற்காக ஒரு நீண்ட மூச்சை எடுத்தேன். நான் டாக்ஸியில் இருக்கிறேன். அசல் பத்திரங்கள் வங்கி லாக்கரில்தான் உள்ளன. போட்டோ காப்பிகள் பீரோவில் உள்ளன. எனக்கு பாஸ்வேர்டு நினைவிருக்கிறது. என் அம்மா நிம்மதி பெருமூச்சு விட்டார். இப்போது அவரது குரல் இன்னும் பலமாக இருந்தது. பல தசாப்தங்களாக வணிக உலகில் போராடிய ஒரு பெண்ணின் குரல் அது. மிகவும் நல்லது. அவன் உன்னை வெறுக்கிறான் என்பதற்காக உன்னை வெளியேற்றவில்லை. மாறாக நாளை ஒரு ரகசிய வேலைக்காக அவருக்கு அந்த வீடு காலியாக தேவைப்படுகிறது. நீ இப்போது வீட்டிற்குச் செல்லாதே. ஏதேனும் ஹோட்டலில் சென்று நிம்மதியாக தூங்கு. நான் காலையில் வருகிறேன். நான் போனை துண்டித்தேன். என் கையை பார்த்தேன். திருமண மோதிரம் இன்னும் என் விரலில் மின்னிக் கொண்டிருந்தது. என் பெற்றோர்கள் எனக்கு வரதட்சணையாக வழங்கிய இந்த 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள வில்லா கொடுத்த நாளை நான் நினைவுகூர்ந்தேன். வீடு என்பது நீ மீண்டும் வரக்கூடிய இடம், இது உனக்கான கேடயமும் கூட என்று என் தந்தை சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது எனது கேடயத்தையே யாரோ தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நான் வீடற்றவளைப் போல தெருவில் தள்ளப்பட்டிருக்கிறேன். என் அப்பாவியத்தன்மையும் கடந்த 1 வருடமாக நான் வைத்திருந்த கண்மூடித்தனமான நம்பிக்கையும் அவர்களின் பேராசையை இவ்வளவு பெரிதாக்கியிருந்தது. அந்த இரவு நான் ஹோட்டலில் படுத்திருந்தேன். ஆனால் என் கண்கள் கூரையை வெறித்துக் கொண்டிருந்தன. என் உறக்கம் கடந்த கால மற்றும் நிகழ்கால காட்சிகளில் சிக்கித் தவித்தது. அடுத்த நாள் காலை சரியாக காலை 8 மணிக்கு என் அம்மாவின் வழக்கறிஞர் மற்றும் 3 ரியல் எஸ்டேட் ஏஜெண்டுகளுடன் அந்த வில்லாவின் கேட்டின் முன்னால் நின்றிருந்தேன். என் அம்மா திருமதி கவிதா மெஹ்ரா இன்று ஒரு மெல்லிய சாம்பல் நிற பிசினஸ் சூட் அணிந்திருந்தார். அவரது தலைமுடி தங்க நிற கொண்டையில் கட்டப்பட்டிருந்தது. முகத்தில் அதிக மேக்கப் இல்லை, ஆனால் ஒரு அனுபவம் வாய்ந்த தொழில்முறை பெண்ணிற்குரிய தீவிரத்தன்மை அவரிடம் இருந்தது. அவர் என் கையை இறுக்கமாக பற்றிக் கொண்டார். அந்த வெப்பமான கை எனக்கு ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தியை கொடுத்தது. நீதிக்கான இந்த போராட்டத்தில் நான் தனியாக இல்லை என்பதை அவர் எனக்கு நினைவூட்டினார். நான் மணியடித்தேன். அந்த மணியின் சத்தம் காலை அமைதியை சிதைத்தது. உள்ளே இருந்த மரக்கதவு திறந்தது. ரஜத் மிகவும் மகிழ்ச்சியான முகத்துடன் முன்னால் வந்தான். அவன் ஒரு புதிய சூட் அணிந்திருந்தான். தலைமுடியை சீவி ஜெல் போட்டிருந்தான். அவனது விஐபி விருந்தினர்கள் எதிர்பாராத நேரத்திற்கு முன்பே வந்துவிட்டார்கள் என்று அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் என் அம்மா மற்றும் அவர்களுக்கு பின்னால் நின்றிருந்த அந்நியர்களைக் கண்டதும் அவனது உதடுகளிலிருந்த அந்த போலியான புன்னகை உறைந்து போனது. சமையலறையிலிருந்து சாந்தி தேவி அவசரமாக வெளியே வந்தார். அவரது கையில் நேர்த்தியாக நறுக்கப்பட்ட ஆரஞ்சு பழங்கள் அடங்கிய தட்டு இருந்தது. நான் மருமகளாக வந்து 1 வருடமாகியும் எனக்காக ஒருமுறை கூட அவர் இப்படி பழங்களை உரித்து கொடுத்ததில்லை. சாந்தி தேவி வரவேற்பறையின் நடுவில் நின்றார். அவரது கண்கள் ஆச்சரியத்திலும் குழப்பத்திலும் இருந்தன. அவர் சூழ்நிலையை புரிந்து கொள்ள முயன்றார். அவர் ஒரு போலியான புன்னகையுடன், அட சமந்தி அவர்களே, நீங்கள் வருகிறீர்கள் என்று முன்பே சொல்லியிருக்கலாமே, நான் உணவை தயார் செய்திருப்பேனே. இவர்கள் எல்லாம் யார் என்று கேட்டார். என் அம்மா அந்த பயனற்ற கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. அவர் நேராக வீட்டிற்குள் சென்றார்.
அவரது உயர் ரக செருப்புகளின் சத்தம் தரையில் எதிரொலித்தது. நேற்று இரவு அவரது மகள் அவமானப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்ட அந்த வரவேற்பறையின் நடுவில் அவர் வந்து நின்றார். பிறகு அவர் ரியல் எஸ்டேட் ஏஜெண்டுகளை திரும்பி பார்த்தார். அவரது குரல் அமைதியாகவும் ஆனால் குளிர்ச்சியாகவும் இருந்தது. இதுதான் அந்த வீடு. 300 சதுர கெஜம் பரப்பளவு, தெற்கு திசை நோக்கியது, முழு உட்புறமும் இத்தாலிய வடிவமைப்பில் உள்ளது. நீங்கள் ஒவ்வொரு மூலையையும் படம் எடுங்கள், முழுமையாக ஆய்வு செய்யுங்கள். இன்று காலையிலேயே வீடு விற்பனைக்கு என்ற பலகையை மாட்டிவிடுங்கள். ரஜத்தின் முகம் வெளுத்துப் போனது. அவன் கால்கள் தள்ளாடின. அவன் எப்போது வேண்டுமானாலும் விழுந்துவிடுவது போலிருந்தது. அவன் திணறத் தொடங்கினான். அவனது நெற்றியில் வியர்வை அரும்பியது. அம்மா, என்ன சொல்கிறீர்கள்? வீட்டை ஏன் விற்கிறீர்கள்? இது என் வீடு. நமக்குள் ஒரு சிறிய கருத்து வேறுபாடுதான் இருந்தது. என் அம்மா திரும்பினார். அவரது கண்களில் இனி தனது மருமகனுக்காக எந்த அன்பும் இல்லை, தகுதியற்ற ஒரு மனிதனுக்கான வெறுப்பு மட்டுமே இருந்தது. அவர் நீல நிற கோப்பு ஒன்றை கண்ணாடி மேசையின் மீது வீசினார். அந்தச் சத்தத்தை கேட்டு சாந்திதேவி அதிர்ச்சியடைந்தார். அவரது கையில் இருந்த ஆரஞ்சு பழத்தட்டு தரையில் விழுந்து உடைந்தது. சிதறிய ஆரஞ்சு பழங்கள் எல்லா இடங்களிலும் பரவி கிடந்தன. திருமதி கவிதா மெஹ்ரா ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்திச் சொன்னார். உன் குடும்பத்தின் கௌரவத்தைப் போலவே உன் கண்களைத் திறந்து இந்த பத்திரத்தில் யாருடைய பெயர் இருக்கிறது என்று பார். நிலம் வாங்கவும் வீடு கட்டவும் 90 விழுக்காடு பணம் கொடுத்தது யார்? இதைக் கேட்டதும் சாந்திதேவி கத்தத் தொடங்கினார். அவரது சந்தைத்தனம் திடீரென விழித்துக் கொண்டது. பணத்தின் அகங்காரத்தைக் காட்டி மக்களை மிரட்டுகிறாயா? மருமகள் புகுந்த வீட்டிற்கு வரும்போது அனைத்தும் பகிர்ந்து கொள்ளப்படும். அவள் திருமணம் செய்து கொண்டால் தன் கணவனுடன் தான் வாழ வேண்டும். சூழல் மிகுந்த பதற்றத்துடன் இருந்தபோது வெளியே கேட்டில் ஒரு காரின் ஹார்ன் பலமாக ஒலிக்கத் தொடங்கியது. ஒரு சொகுசு கார் வந்து நின்றது. அதிலிருந்து பெரிய சன்கிளாஸ் அணிந்த ஒரு ஸ்டைலான பெண் இறங்கினாள். அது அவளது முகத்தை முழுமையாக மறைத்திருந்தது. அவளுக்கு பின்னால் விலை உயர்ந்த உடைகள் அணிந்த, கைகளில் பிரீப்கேஸ்களை ஏந்திய 3 நடுத்தர வயது ஆண்கள் வந்தனர். நான் துப்பறியும் நபரெடுத்த புகைப்படத்தில் பார்த்த அதே ரியா இவள்தான். ரஜத் தனது அதிர்ஷ்டத்தை மாற்ற எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த விஐபி விருந்தினரும் இவள்தான். ரியா தனது கண்ணாடியை கழற்றினாள். கதவில் நின்றிருந்த கூட்டத்தை அவள் ஒரு பார்வை பார்த்தாள். பிறகு ஏஜெண்ட், இப்போதுதான் கேட்டில் தொங்கவிட்டிருந்த விற்பனைக்கு என்ற பலகையின் மீது அவளது பார்வை நின்றது. ரஜத் ஒரு சிலை போல நின்றான். அவனது முகத்தில் ஒரு சொட்டு இரத்தம் கூட இல்லை. அவன் ரியாவை பார்த்தான், பிறகு என்னை பார்த்தான். அவனது கண்களில் பதற்றம் தெளிவாகத் தெரிந்தது. வரவேற்பறையில் நிசப்தம் நிலவியது. கடந்த 20 ஆண்டுகளாக எங்கள் குடும்பத்துடன் இருக்கும் வழக்கறிஞர் சர்மா மெதுவாக தனது பிரீப்கேஸை திறந்தார். அதில் ஒரு ஹார்ட்கவர் ஃபைலில் நேர்த்தியாக வைக்கப்பட்டிருந்த ஒரு ஆவணத்தை எடுத்தார். அவர் தனது கண்ணாடியை சரிசெய்தார். அவரது குரல் வரவேற்பறையில் எதிரொலித்தது. ஒவ்வொரு வார்த்தையும் ரஜத் மற்றும் அவனது தாயின் மாயையை சுத்தியலால் அடிப்பது போல விழுந்தன. திரு ரஜத் மற்றும் திருமதி சாந்திதேவி, இது கடந்த ஆண்டு மே 15 அன்று உருவாக்கப்பட்ட திருமணத்திற்கு முந்தைய சொத்து ஒப்பந்தம். இதில் இருதரப்பு கையொப்பங்களும் நோட்டரி பப்ளிக் சாட்சியமும் உள்ளது. சொத்து என்ற வார்த்தையை கேட்டதும் சாந்திதேவியின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. யாரோ அவரது வாலை பிடித்து மிதித்தது போல அவர் துள்ளினார். இந்த காகிதத்தை தூக்கி எறியுங்கள், எனக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் என் மகனை ஏமாற்றப் பார்க்கிறீர்கள். அவன்தான் கணவன். அவனே இந்த வீட்டிற்குச் சொந்தக்காரன். எந்தச் சட்டம் மனைவியை அவள் கணவனிடம் கேட்காமல் வீட்டை விற்க அனுமதிக்கிறது? வழக்கறிஞர் சர்மா அவரது ஆக்ரோஷத்தைக் கண்டு சற்றும் அஞ்சவில்லை. அவர் தனது அமைதியான மற்றும் தொழில்முறை பாணியை தக்கவைத்துக் கொண்டு ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை தொடர்ந்து வாசித்தார். ஒப்பந்தத்தின் பிரிவு 3 உட்பிரிவு 2 இன் படி இந்த 18ஆம் எண் கொண்ட வில்லா திருமதி கவிதா மெஹ்ரா தனது மகள் அதிதிக்கு திருமணத்திற்கு முன்பே அளித்த பணத்திலிருந்து கட்டப்பட்டது. எனவே அதிதிக்கு இந்த சொத்தை விற்கவோ மாற்றவோ அல்லது அடமானம் வைக்கவோ முழு உரிமை உண்டு. இதற்கு அவளது கணவனின் சம்மதம் தேவையில்லை. அவள் பணத்தின் ஆதாரத்தை நிரூபிக்க முடிந்தால் மட்டுமே இது செல்லுபடியாகும். ரஜத் மேசையின் ஓரத்திற்கு சாய்ந்திருந்தான். அவனது கைகள் அந்த குளிர்ந்த காகிதத்தின் மீது இறுக்கமாக பதிந்திருந்தன. அவனது விரல் நுனிகள் வெளிரிப் போயின. அந்த காகிதத்தைப் பற்றி அவனுக்கு நன்றாகத் தெரியும். அன்று ஒரு பணக்கார குடும்பத்துப் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் அவசரத்தில் திருமணத்திற்குப் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து அவன் கண்மூடித்தனமாக கையெழுத்திட்டிருந்தான். ஆனால் என் அம்மா ஒரு அனுபவம் வாய்ந்த வணிகப் பெண்ணாக ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் முன்பே தயாராக இருந்ததை அவன் எதிர்பார்க்கவில்லை. ரஜத் என்னை பார்த்தான். அவனது கண்களில் இப்போது எந்த வேண்டுதலோ அல்லது அன்போ இல்லை,
மாறாக வாய்க்கு கிடைத்த உணவு பறிப்போன ஒருவனின் வெறுப்புதான் இருந்தது. அவன் முணுமுணுத்தான், நீ என்னிடம் பைசா வரை கணக்கு பார்க்கிறாய். நாம் கணவன் மனைவி, ஆனால் நீ என் வயிற்றில் அடிக்க முன்பே திட்டமிட்டுவிட்டாய். நான் நேராக என் கணவனின் கண்களை பார்த்தேன். என் இதயம் இப்போது எந்தச் சலனமும் இன்றி இருந்தது. அவனது இந்த வெட்கமற்ற பேச்சைக் கேட்டு எனக்கு சிரிப்புதான் வந்தது. நான் பதிலளித்தேன். என் குரல் மென்மையாகவும் ஆனால் குத்துவதாகவும் இருந்தது. நான் கணக்கு பார்க்கிறேன் என்று சொல்கிறாயே, அப்படியென்றால் நேற்று இரவு என்னை வெறும் கையோடு தெருவில் தள்ளியது யார்? என் பெற்றோரின் சொத்தை துரோகம் செய்யும் கருவியாக மாற்ற சதி செய்தது யார்? சாந்தி தேவி தான் வாதத்தில் தோற்றுவிட்டதை உணர்ந்தபோது தனது பழைய நாடகத்தை தொடங்கினார். அவர் தரையில் அமர்ந்து தனது இரு கைகளாலும் தொடைகளை அடித்துக்கொள்ளத் தொடங்கினார். ஐயோ கடவுளே! ஐயோ பூமித்தாயே! என் மருமகள் பணத்தின் மற்றும் அதிகாரத்தின் பலத்தால் தன் மாமியாரின் வீட்டை பறிக்கிறாள். ஊர்க்காரர்களே வந்து பாருங்கள் இந்த வெட்கங்கெட்ட மருமகளை! அவரது அலறல் அந்த அமைதியான பகுதியில் எதிரொலித்தது. ஆனால் எந்த அண்டை வீட்டாரும் வந்து தடுக்கவோ அல்லது எட்டிப் பார்க்கவோ இல்லை. ஏனென்றால் அந்த பகுதியிலிருந்த அனைவரும் படித்தவர்கள். ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டு விவகாரங்களை தாங்களே தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். வக்கீல் சர்மா அமைதியாக ஃபைலை மூடினார். அவர் தனது கடிகாரத்தை பார்த்துவிட்டு ரஜத்திடம் சொன்னார், மிஸ்டர் ரஜத், உங்களின் அனைத்து தனிப்பட்ட பொருட்களையும் இங்கிருந்து அகற்ற உங்களுக்கு 24 மணி நேரம் உள்ளது. அந்த நேரத்திற்குப் பிறகு நாங்கள் பாதுகாப்பு நிறுவனத்தை அழைத்து இந்த சொத்தை சீல் வைத்துவிடுவோம். இந்த அறிவிப்பு ரஜத்தின் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் சிதைக்கும் இறுதியடியாகும். பல கோடி மதிப்புள்ள இந்த வில்லாவை பின்னணியாக பயன்படுத்தி முதலீட்டாளர்களை கவர்ந்து அந்த கிரிப்டோ திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் அவனது திட்டம் இப்போது மண்ணோடு மண்ணானது. அவன் வரவேற்பறையின் நடுவில் ஒரு சிலை போல நின்று கொண்டு ரியல் எஸ்டேட் ஏஜெண்டுகள் வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் அளப்பதையும் புகைப்படம் எடுப்பதையும் பார்த்து கொண்டிருந்தான். இயலாமை உணர்வு அவனை சூழ்ந்திருந்தது. நான் இந்த ஆரவாரமான காட்சியை கவனித்துக் கொண்டிருந்தேன். என் இதயத்தில் ஒரு விசித்திரமான வலி எழுந்தது. இந்த வீடு, அதன் ஒவ்வொரு செங்கல், ஒவ்வொரு திரைச்சீலை என அனைத்தையும் ஒரு மகிழ்ச்சியான குடும்பக் கனவோடு நானே தேர்ந்தெடுத்தேன். ஆனால் இன்று அது ஒரு போர்க்களமாக மாறியிருந்தது. அந்த இடம் மனித மனதின் மிக மோசமான மூலைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது. பணம் தவறான இடத்தில் இருக்கும்போது அது மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்கு பதிலாக எல்லையற்ற பேராசையைத்தான் உருவாக்குகிறது. அந்த மனிதனின் பரிதாபகரமான நிலையை ஒரு நிமிடம் கூட நான் பார்க்க விரும்பவில்லை. அவனைத்தான் ஒரு காலத்தில் என் கணவன் என்று அழைத்தேன். வெளியே முற்றத்தில் வெயில் கடுமையாக தொடங்கியது. சம்பா மரங்களின் இலைகளுக்கிடையே வடிகட்டி வந்த சூரிய ஒளி அங்கு நின்றிருந்தவர்களின் நிழல்கள் மீது விழுந்தது. முதலீட்டாளர்கள் குழுவின் தலைவியான ரியா அங்கிருந்து இன்னும் செல்லவில்லை. அவர் கைகளை கட்டிக்கொண்டு நின்றார். வெயிலில் சன்கிளாஸிற்கு பின்னாலிருந்த அவரது கூர்மையான கண்கள் வீட்டிற்குள் நடந்த ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருந்தன. ஒரு வேட்டைக்காரனைப் போல இந்த குளறுபடியிலிருந்து ஆபத்தின் வாசனையை அவர் மோப்பம் பிடித்திருக்கலாம். ரஜத் தள்ளாடியபடி வெளியே வந்தபோது நிலைமையை சமாளிக்க ஒரு கோணலான புன்னகையை சிந்த முயன்றான். ரியா அவனிடம் சந்தேகத்துடன் கேட்டார், மிஸ்டர் ரஜத், அந்த விற்பனைக்கு என்ற பலகை என்ன? இது உங்கள் சொந்த சொத்து, உங்கள் அலுவலகம் என்றுதானே சொன்னீர்கள்? ரஜத் வேர்த்து கொட்டினான். அவன் பதற்றத்துடன் விளக்கமளிக்க முயன்றான். அட, அது ஒரு தவறான புரிதல். ஏஜெண்டுகள் தவறுதலாக அந்த பலகையை மாட்டிவிட்டார்கள். என் மாமியார் கொஞ்சம் கோபமாக இருக்கிறார். இது குடும்ப விஷயம். அவர் வெறும் மிரட்டல் விடுகிறார். இந்த வீடு என்னுடையதுதான். யார் விற்கிறார்கள்? அவனது இந்த திறமையற்ற பொய் மெல்லிய துணியால் சூரியனை மறைக்க முயல்வது போல இருந்தது. என் அம்மா திருமதி கவிதா மெஹ்ரா இப்போது படிக்கட்டுகள் வரை வந்திருந்தார். அவர் தனது உடையை சரி செய்தார். அவரது தன்னம்பிக்கை ஒரு தளபதியைப் போல இருந்தது. அவர் ரியாவையும் அவருக்கு பின்னால் நின்றவர்களையும் ஒருமுறை பார்த்துவிட்டு எல்லோரும் கேட்கும் வகையில் உரத்த குரலில் கூறினார், வணக்கம். இந்த வீட்டின் சட்டப்பூர்வ உரிமையாளர் நான்தான். தற்போது என் மகளின் விவாகரத்தை சரிசெய்வதற்காக இந்த வீட்டை விற்கும் முயற்சியில் இருக்கிறேன். தயவு செய்து நீங்கள் அனைவரும் இங்கிருந்து கிளம்பி விடுங்கள். இங்கே எந்த நிறுவனத்தின் அலுவலகமோ அல்லது எந்த திட்டமோ இல்லை. என் அம்மாவின் வார்த்தைகள் ரஜத்தின் முகத்தில் குளிர்ந்த நீரை ஊற்றியது போல இருந்தது. அவன் கட்டியெழுப்பிய பொய்யின் முழு கோட்டையையும் அது தகர்த்தது. ரியா அதிர்ந்து போனார். அவர் தனது சன்கிளாஸை கீழே இறக்கினார். அவரது கூர்மையான கண்கள் ரஜத்தை உற்று பார்த்தன. அவர் முட்டாள் அல்ல. விவாகரத்து மற்றும் உரிமையாளர் என்ற வார்த்தைகளை கேட்டதும் முழு விஷயத்தையும் அவர் புரிந்து கொண்டார்.
ரஜத் எப்போதும் தனது பிரம்மாண்டமான சொத்து மற்றும் சிறப்பான குடும்ப பின்னணியைப் பற்றி தற்பெருமை பேசிக் கொண்டிருந்தவன் உண்மையில் ஒரு வீட்டு மாப்பிள்ளை என்பது புரிந்தது. இப்போது அவன் தெருவுக்கு வரும் நிலையில் இருந்தான். ரியா ரஜத்தை பார்த்தார். அவரது கண்களில் ஆச்சரியத்திற்கு பதிலாக அருவருப்பு இருந்தது. மிஸ்டர் ரஜத், நீங்கள் என்னிடம் விளையாடுகிறீர்களா? நீங்கள் சிங்கிள் என்றும் உங்கள் கடின உழைப்பால் செல்வந்தரானீர்கள் என்றும் சொன்னீர்கள். ஆனால் நீங்கள் உங்கள் மனைவியின் பணத்தில் வாழ்பவர் என்று தெரிகிறது. ரஜத்தால் ஒன்றும் பேச முடியவில்லை. அவனது முகம் முதலில் சிவந்து பிறகு ஊதா நிறமாக மாறியது. அவன் ரியாவின் கையை பிடிக்க முயன்றான். ஆனால் அவர் வேகமாக பின்வாங்கினார். ஏதோ ஒரு அசுத்தமான பொருளை தொட்டது போல அவர் பின்வாங்கினார். வாருங்கள், நாம் திரும்பிச் செல்லலாம் என்று ரியா தனக்கு பின்னால் இருந்தவர்களிடம் உத்தரவிட்டார். அவரது குரல் பனியைப் போல குளிர்ந்திருந்தது. இப்படிப்பட்ட ஏமாற்றுக்காரர்களுடன் வியாபாரம் செய்வது ஒரு நாள் நம்முடைய வீட்டை விற்றுவிட்டு நஷ்டத்தை ஈடு செய்வதற்கு சமம். ஒட்டுமொத்த குழுவும் திரும்பிச் சென்றது. ரஜத்தின் முகத்தில் வரிசையாக அரைவது போல கார்களின் கதவுகள் பலமாக மூடப்பட்டன. அந்த சொகுசு கார் மின்னல் வேகத்தில் சென்றது. தனக்கு பின்னால் தூசியையும் முற்றத்தின் நடுவில் தனியாக நின்றிருந்த அந்த மனிதனுக்கு பெரும் அவமானத்தையும் விட்டுச் சென்றது. ரஜத் கோபத்துடன் முறைத்தான். அவனது கண்கள் இரத்தம் போல சிவந்திருந்தன. காயம்பட்ட விலங்கைப் போல அவன் என்னை நோக்கி ஓடி வந்தான். நீ என் வாழ்க்கையை அழித்து விட்டாய். இந்த திட்டம் எனக்கு எவ்வளவு முக்கியமானது என்று உனக்கு தெரியுமா? நான் அமைதியாக நின்றேன். கோபத்தால் சிதைந்த அவனது முகத்தைப் பார்த்தேன். எனக்குள் இருந்த பயம் நேற்று இரவே இறந்துவிட்டது. இப்போது ஒரு விசித்திரமான அமைதி மட்டுமே இருந்தது. நான் மங்கலான புன்னகையுடன் அவனது ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதிலளித்தேன். உன் வாழ்க்கையின் பாதையை நீயே தேர்ந்தெடுத்தாய். நீ குறுக்கு வழியை தேட விரும்பினால், மக்களை ஏமாற்ற விரும்பினால், ஒரு நாள் பிடிபடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். நீ என்னை வீட்டிலிருந்து வெளியேற்றினாய். நான் என் வீட்டை விற்கிறேன். கணக்கு முடிந்தது. நீ ஏன் கோபப்படுகிறாய்? தன் மகன் சிக்கிக் கொண்டதை உணர்ந்த சாந்தி தேவி வீட்டிற்குள்ளிருந்து வெளியே ஓடிவந்தார். அவரது தலைமுடி கலைந்திருந்தது. அவர் என்னை நோக்கி விரலை நீட்டி திட்டிப் பேசத் தொடங்கினார். ஏய் பொல்லாத பெண்ணே, என் மகனை அழிக்கப் பார்க்கிறாயா? நான் உன்னை சபிக்கிறேன். நான் இங்கிருந்து எங்கும் போக மாட்டேன். நான் இங்கேயே செத்துப்போவேன் என்று கத்தியபடி தரையில் கால்களை உதைத்தார். அந்த அமைதியான முற்றத்தை அவர் ஒரு சந்தையைப் போல மாற்றினார். அண்டை வீட்டார்கள் இப்போது கதவை திறந்து எட்டிப் பார்த்தனர். அவர்களது ஆர்வமான கண்கள் எங்கள் குடும்பத்தின் மீது பதிந்திருந்தன. சாந்தி தேவியின் ஏச்சுக்களும் பேச்சுகளும் என் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதைக் கண்டதும் அவர் திடீரென தனது உத்தியை மாற்றினார். அவர் தனது இடது பக்க மார்பை பலமாக பிடித்துக் கொண்டார். தண்ணீர் இல்லாமல் துடிக்கும் மீனைப் போல அவரது வாய் திறந்திருந்தது. பிறகு மெதுவாக அவர் கடினமான தரையில் விழுந்தார். ஐயோ கடவுளே, என் இதயம்! என்னால் மூச்சுவிட முடியவில்லை. என் மருமகள் என்னை கொல்கிறாள். என்னை காப்பாற்றுங்கள்! அவர் தரையில் விழுந்து கிடந்தார். அவரது கைகளும் கால்களும் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தன. கண்கள் மேலே சொருகிக் கொண்டன. அவர் பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமாக இருந்தார். இதை பார்த்த ரஜத் உண்மையாகவே பதறிப்போனான். அல்லது அவன் மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் தன் தாயை நோக்கி ஓடினான். அம்மா, அம்மா! என்னாச்சு உங்களுக்கு? அதிதி, என் அம்மாவை என்ன பாடுபடுத்திவிட்டாய்ப்பார். என் அம்மாவிற்கு ஏதாவது ஒன்று ஆனால் நான் உன்னை கொன்றுவிடுவேன் என்று கத்தினான். அந்த ஆரவாரமான காட்சியை நான் அப்படியே பார்த்து கொண்டிருந்தேன். என் இதயம் கல்லை போல குளிர்ந்திருந்தது. சாந்தி தேவி இப்படி நாடகமாடுவது இது முதல் முறையல்ல. கடைசியாக நான் பாத்திரம் கழுவும் இயந்திரம் வாங்க விரும்பிய போது மின்சார கட்டணம் பற்றி கவலைப்படுவதாக கூறி அவர் மயங்கி விழுந்திருந்தார். அதற்காக நான் இரவு முழுவதும் தூங்காமல் அவருக்கு மசாஜ் செய்துவிட்டேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் கூர்ந்து கவனித்தேன். அவர் வலியால் துடிப்பது போல தெரிந்தாலும் அவரது முகம் இன்னும் இளஞ்சிவப்பு நிறத்திலேயே இருந்தது. சுவாசம் வேகமாக இருந்தாலும் சீராக இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவரது கைகள் இன்னும் ரகசியமாக தனது சேலையை சரிசெய்து கொண்டிருந்தன. நான் சற்றும் பயப்படவில்லை. ஒவ்வொரு முறையும் செய்வதைப் போல அவரை தூக்க நான் ஓடவில்லை. நான் அமைதியாக என் போனை எடுத்தேன். 102க்கு டயல் செய்து எல்லோரும் கேட்கும் வகையில் ஸ்பீக்கரை ஆன் செய்தேன். ஹலோ ஆம்புலன்ஸ். நான் ஒரு ஆம்புலன்ஸ் அழைக்க விரும்புகிறேன். இங்கே சுமார் 60 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணுக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. ஆனால் இன்னும் அவர் சத்தமாக கத்துவதற்கும் துடிப்பதற்கும் நல்ல பலத்துடன் இருக்கிறார். இது வெறும் நாடகமாக இருக்கலாம் என்று நான் சந்தேகிக்கிறேன். தயவுசெய்து மயக்கத்தை தெளிவிக்கும் கருவிகளையும் சேர்த்து எடுத்து வாருங்கள். என் தெளிவான குரல் முற்றத்தில் எதிரொலித்தது.
அதைக் கேட்ட சாந்தி தேவியின் முனகல் திடீரென ஒரு கணம் நின்றது. அவர் கண்களைச் சுருக்கி என்னை பார்த்தார். அவர் நாடகம் பிடிபட்டதால் அவரது கண்களில் கோபம் இருந்தது. ஆனால் நாடகத்தை தொடங்கிவிட்டதால் அதை இறுதிவரை கொண்டு சென்றாக வேண்டும். அவர் மீண்டும் முனகத் தொடங்கினார். ஆனால் குரல் இப்போது மிகவும் மென்மையாகிவிட்டது. ரஜத் என்னை முறைத்துப் பார்த்தான். நீ பைத்தியமா? அம்மா இந்த நிலையில் இருக்கிறாள், நீ இப்படி பேசிக் கொண்டிருக்கிறாயே. சீக்கிரம் வா, அம்மாவைத் தூக்கு. நான் ஒரு அடி பின்னால் நகர்ந்து என் கைகளை கட்டிக்கொண்டேன். எனக்கு மருத்துவ அறிவு எதுவும் இல்லை. நான் தொட்டு அவரது நிலை இன்னும் மோசமானால் நீ என் மீதுதான் பழி சுமத்துவாய். டாக்டர்கள் வரும் வரை காத்திருப்பதே நல்லது. அவர்களிடம் பரிசோதனை செய்யும் கருவிகள் உள்ளன. உண்மை எது பொய் எது என்று தெரிந்துவிடும். என் அம்மா என் அருகில் நின்றிருந்தார். என் மன உறுதியை பார்த்து அவர் ரகசியமாக தலையசைத்து என்னை பாராட்டினார். குழப்பத்துடன் நின்றிருந்த ஏஜெண்டுகளிடம் அவர், நீங்கள் உங்கள் வேலையைத் தொடருங்கள். இந்த அம்மாஜிக்கு நடிப்பது பிடிக்கும், அதனால் நடிக்கட்டும். ஆம்புலன்ஸ் வந்துவிடும் என்றார். சரியாக 10 நிமிடம் கழித்து ஆம்புலன்ஸின் சைரன் சத்தம் தெருவின் மூலையில் கேட்டது. வெள்ளை உடையில் இருந்த 2 மருத்துவ ஊழியர்கள் ஸ்ட்ரெச்சருடன் உள்ளே ஓடி வந்தார்கள். டாக்டர்கள் வந்துவிட்டதைக் கண்டதும் சாந்தி தேவி பயந்து போனார். அவர் எழுந்துவிட முயன்றபோது ரஜத் அவசரமாக, டாக்டர் சார், என் அம்மாவை காப்பாற்றுங்கள். அவர் மயங்கிவிட்டார் என்றான். மருத்துவ ஊழியர்கள் விரைவாக அவரது நாடித்துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தத்தை சரிபார்த்தனர். ஒரு நர்ஸ் தனது புருவங்களை சுருக்கி சக ஊழியரிடம் மெதுவாக, நாடித்துடிப்பு சாதாரணமாக உள்ளது. இரத்த அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக உள்ளது. ஒருவேளை பதற்றத்தினால் இருக்கலாம். பெரிய பிரச்சனை இருப்பதாக தெரியவில்லை என்றார். இருப்பினும் பாதுகாப்பிற்காக அவரை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முடிவு செய்தனர். சாந்தி தேவி என் முன்னால் கொண்டு செல்லப்பட்டபோது கூட அவர் கண்களைத் திறந்து என்னை கடுமையாக பார்த்தார், என்னை உயிரோடு விழுங்கிவிடுவது போல. நான் அவரை பார்த்து மெலிதாக புன்னகைத்தேன். அந்த சிரித்துக் கொண்டிருக்கும் மாமியார் மருமகள் உறவின் மீது ஒரு கசப்பான புன்னகையை உதிர்த்தேன். ஆம்புலன்ஸ் கிளம்பிச் சென்றது. ரஜத்தும் அதனுடன் குதித்துச் சென்றான். அந்த பிரம்மாண்டமான காலி வீட்டை எனக்கும் என் அம்மாவுக்கும் விட்டுச் சென்றான். என் மேலிருந்த 1000 கிலோ பாரம் இறங்கியது போல ஒரு நீண்ட மூச்சு விட்டேன். ஆனால் இந்த போர் இத்துடன் முடிந்துவிடவில்லை என்பது எனக்கு தெரியும். மருத்துவமனை என்பது அவர்கள் தங்கள் அடுத்த கட்ட நகர்வுகளை திட்டமிடும் ஒரு தற்காலிக இடமாக மட்டுமே இருந்தது. வரப்போகும் சவால்களை எதிர்கொள்ள நான் என்னை மனதளவில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் ஆம்புலன்ஸுடன் செல்லவில்லை, மாறாக என் காரிலேயே மருத்துவமனைக்குச் சென்றேன். அந்த சில கிலோமீட்டர் தூரம் எனக்கு பல நூற்றாண்டுகள் போல நீண்டது. என் அறியாமையின் நூற்றாண்டுகள் அவை. மருத்துவமனையின் நடைபாதை மருந்துகளின் வாசனையாலும் ஏர் கண்டிஷனரின் குளிர்ச்சியாலும் நிறைந்திருந்தது. ஆனால் அது என் கண்களில் இருந்த குளிர்ச்சியை விட குறைவாகவே இருந்தது. என் மாமியார் கட்டிலில் படுத்திருப்பதை நான் கண்டேன். மருத்துவர் அவருக்கு ஆக்சிஜன் மற்றும் குளுக்கோஸ் பாட்டில்களை பொருத்தியிருந்தார். இருப்பினும் அவரது இசிஜி ரிப்போர்ட் முற்றிலும் சாதாரணமாக இருந்தது. ரஜத் நான் உள்ளே வருவதைக் கண்டான். அவன் உடனே எழுந்து நின்றான். அவன் முகத்தில் சோர்வும் அதீத கவலையும் தெரிந்தது. ஒரு நடிகன் மருத்துவரிடம் ஒரு சிறந்த மகனாக நடிக்கும் முயற்சியைப் போல அது இருந்தது. அவன் என்னை நடைபாதையின் ஒரு ஒதுக்குப்புறமான மூலைக்கு அழைத்துச் சென்றான். அவனது குரல் தணிந்தது. அதில் ஒரு வேண்டுதல் இருந்தது, ஆனால் ஒரு கட்டளையும் இருந்தது. நீ அம்மாவை கவனித்துக்கொள். நான் டிஸ்சார்ஜ் நடைமுறைகளை முடித்துவிட்டு வருகிறேன். எப்படியும் அம்மா இப்போது இங்கேதான் இருக்கிறார்கள், நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ அம்மாவுக்கு ஒரு கிண்ணம் கிச்சடி ஊட்டிவிட்டால் உனக்கு என்ன குறைந்துவிடப் போகிறது? என் முன்னால் நின்றிருந்த அந்த மனிதனை பார்த்தேன். அவனது சட்டை இன்னும் சுத்தமாகவே இருந்தது. தாயார் மரணத்தின் பிடியிலிருந்து மீண்டு வந்த ஒருவனின் பதற்றம் அவனிடம் துளியும் இல்லை. நான் என் பையிலிருந்து மருத்துவமனை அட்வான்ஸ் கட்டிய ரசீதை எடுத்து அவன் கையில் திணித்தேன். நான் எவ்வளவு அமைதியான குரலில் பேசினேன் என்பதை நினைத்து நானே ஆச்சரியப்பட்டேன். நான் பணத்தை செலுத்திவிட்டேன். என் கடமை இத்துடன் முடிகிறது. நீதான் மகன். நீயே உன் அம்மாவை கவனித்துக்கொள். ரஜத் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அவன் என் மணிக்கட்டை பிடித்து பலமாக அழுத்தினான். நீ என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? நீ மருமகள். அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள். நீ அவர்களை விட்டுவிட்டுச் செல்கிறாயா? மக்கள் உன்னை பார்த்து சிரிப்பார்கள் என்று பயமில்லையா? நான் அவன் கையை உதறி என் சட்டையில் தூசிப்பட்டது போல தட்டிவிட்டேன். அவன் கண்களை நேராகப் பார்த்து நிதானமாக பதிலளித்தேன். எந்த மக்கள்? நேற்று இரவு உன் அம்மா என்னை வீட்டிலிருந்து வெளியேற்றுவதை பார்த்தார்களா அவர்களா?
அல்லது உன் அம்மாவுடன் சேர்ந்து என் சொத்தைப் பறிக்க நீ சதி செய்வதை பார்த்தார்களா அவர்களா? ரஜத்தின் பேச்சு நின்று போனது. அவனது முகம் கோபத்தில் சிவந்தது. ஆனால் கூட்டத்திற்கு நடுவில் சத்தமாக பேச அவனுக்கு தைரியம் வரவில்லை. நான் என் பேச்சை தொடர்ந்தேன். ஒவ்வொரு வார்த்தையும் அவனது போலித்தனமான கௌரவத்தின் மீது கத்தி போல இறங்கியது. நாம் தனித்தனியாக இருக்கிறோம் என்பதையும் நான் வீட்டை விற்கிறேன் என்பதையும் மறந்துவிடாதே. அவர் உண்மையிலேயே இறக்கப் போகிறாரா அல்லது இது ஏதோ ஒரு மொக்கையான நாடகமா என்று பார்க்கத்தான் நான் வந்தேன். இதைச் சொல்லிவிட்டு நான் திரும்பிச் சென்றேன். குளிர்ந்த தரையில் என் செருப்புகளின் சத்தம் எதிரொலித்தது. என் பின்னால் ரஜத் பற்களை கடித்துக்கொண்டு முணுமுணுப்பதை கேட்டேன். நீ கல்லெஞ்சக்காரி. ஆனால் நான் திரும்பவில்லை. என் கருணையை அவர்கள் நீண்ட நாட்களாக மிதித்துவிட்டார்கள். இப்போது என்னை காப்பாற்றிக் கொள்ள நான் இரக்கமற்றவளாக மாற வேண்டியிருந்தது. பார்க்கிங்கிற்குச் சென்று காரில் அமர்ந்தேன். ஆனால் உடனே ஸ்டார்ட் செய்யவில்லை. ஸ்டீரிங் வீல் மீது என் நடுங்கும் கைகள் இறுக்கமாக பதிந்திருந்தன. எனக்கு வலிக்கவில்லை என்று சொல்ல முடியாது. 1 வருடம் ஒன்றாக வாழ்ந்த பிறகு அவர்களை என் அம்மாவைப் போலவேதான் நினைத்தேன். அவர்களுக்காக தூக்கம் விழித்தேன். அவர்களது உணவு மற்றும் தேவைகளை கவனித்துக் கொண்டேன். ஆனால் அவர்களது துரோகமும் சதிகளும் எனக்குள் எஞ்சியிருந்த கடைசி அன்பையும் கொன்றுவிட்டன. அடுத்த நாள் காலை வாடிக்கையாளர்களுக்கு வீட்டை பார்க்க ரியல் எஸ்டேட் ஏஜெண்டுகளுடன் திரும்பி வந்தேன். ஆனால் கேட்டை அடைந்ததும் ஒரு வேடிக்கையான காட்சி என் கவனத்தை ஈர்த்தது. நேற்று இரவு மருத்துவமனையில் ஆக்சிஜன் உதவியுடன் இருந்த சாந்தி தேவி இன்று அற்புதமாக குணமாகி பிரதான கதவின் முன்னால் அமர்ந்திருந்தார். அவர் வழியில் ஒரு கிழிந்த பாயை விரித்து வைத்திருந்தார். அருகில் ஒரு பழைய பாத்திரமும் தண்ணீர் பாட்டிலும் வைத்திருந்தார். கோவில் வாசலில் அமர்ந்திருக்கும் பிச்சைக்காரர்களைப் போல அவர் காட்சியளித்தார். என்னையும் வாடிக்கையாளர்களையும் பார்த்ததும் அவர் அழுது கூச்சலிடத் தொடங்கினார். தரையில் கைகளை அடித்துக்கொண்டு, ஊர் மக்களே, என் மருமகள் வீட்டை விற்றுவிட்டு தன் மாமியாரை தெருவில் தள்ளுகிறாள். எனக்கு வயதாகிவிட்டது, ஆனாலும் என்னை விடமாட்டாளா என்று கதறினார். வாடிக்கையாளர்கள் ஒருவரையொருவர் அசௌகரியமாக பார்த்து கொண்டனர். அவர்கள் தலையை அசைத்துவிட்டு குடும்பத் தகராறுகளில் சிக்க விரும்பாமல் திரும்பிச் செல்ல முடிவெடுத்தனர். இந்த நாடகத்தை நான் தொடர அனுமதித்தால் இந்த வீடு ஒருபோதும் விற்பனை ஆகாது என்பது எனக்கு தெரியும். அதுதான் அந்த தாயும் மகனும் கொண்டிருந்த நோக்கம். நான் ஆழமாக மூச்சை இழுத்துக்கொண்டேன். வாக்குவாதம் செய்யாமல், திட்டிப் பேசாமல் என் போனை எடுத்தேன். லைவ் வீடியோ ரெக்கார்டிங் செய்யத் தொடங்கினேன். நான் அமைதியாக கேமராவை பார்த்துச் சொன்னேன், நண்பர்களே, இவர்தான் திருமதி சாந்தி தேவி. என் சொத்து உரிமையை பயன்படுத்துவதில் இவர் சட்டவிரோதமாக தடையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். சாந்தி தேவி நான் வீடியோ எடுப்பதைக் கண்டதும் அதிர்ச்சியடைந்தார். அவர் தனது முகத்தை பாத்திரத்தால் மூடிக்கொண்டார். ஆனால் வாயால் திட்டுவதை நிறுத்தவில்லை. நான் அங்கேயே நிற்கவில்லை. நேரடியாக காவல் நிலையத்திற்கு போன் செய்தேன். என் குரல் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்தது. ஹலோ, என் வீட்டில் யாரோ பொது அமைதியை குலைக்கிறார்கள். சட்டவிரோதமாக நுழைந்துள்ளனர். சொத்துக்கான அனைத்து சட்டப்பூர்வ ஆவணங்களும் என்னிடம் உள்ளன. தயவுசெய்து வந்து இந்த சிக்கலை தீர்த்து வையுங்கள். போலீஸ் என்ற வார்த்தையை கேட்டதும் சாந்தி தேவி நடுங்கத் தொடங்கினார். அவரது கோபம் பாதியாக குறைந்தது. தன் அப்பாவி மருமகள் மீது அதிகாரம் செலுத்த மட்டுமே அவருக்கு தெரியும். சட்டம் என்று வந்தவுடன் அவர் பயந்து போனார். ரஜத் வீட்டிற்குள் இருந்து ஓடி வந்தான். நான் போலீஸை அழைப்பதை பார்த்ததும் அவன் பதற்றமடைந்தான். அதிதி, என்ன செய்கிறாய்? வீட்டுக் காரியங்களை வீட்டிற்குள்ளேயே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். ஏன் போலீஸை அழைக்கிறாய்? அவனைக் கண்டு நான் மங்கலாகச் சிரித்தேன். வீட்டுக் காரியம் என்கிறாயா? உன் அம்மா வாசலில் உட்கார்ந்து உலகமே வேடிக்கை பார்க்கும்படி அல்லவா கூத்து நடத்துகிறார். நான் அவருக்கு பிரபலமாக உதவி கொண்டிருக்கிறேன். நான் வாடிக்கையாளர்களிடம் திரும்பினேன். நீங்கள் உள்ளே சென்று நிம்மதியாக பாருங்கள். 5 நிமிடங்களில் போலீஸ் வந்து எல்லாவற்றையும் சரிசெய்து விடுவார்கள். தவறு செய்பவர்கள் தண்டனை அனுபவிக்கத்தான் வேண்டும். ஆவணங்கள் என்னிடம்தான் உள்ளன. என் உறுதியான பேச்சு சாந்தி தேவியை நிலைகுலைய வைத்தது. அவர் பரபரப்புடன் எழுந்து பாயைச் சுருட்டத் தொடங்கினார். தான் ஏமாற்றத் துடித்த அந்த மருமகள் இனி எளிதில் பயப்படும் பெண் அல்ல என்பதை அவர் புரிந்து கொண்டார். தெருமுனையில் போலீஸ் வாகனத்தின் சைரன் ஒலி கேட்டது. அது அவரது கடைசி நம்பிக்கையையும் உடைத்தது. சாந்தி தேவி அவசரமாக ரஜத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டார். சரி, நான் உள்ளே போகிறேன். வெயில் அதிகமாக இருக்கிறது. அவரது பரிதாபகரமான நிலையைக் கண்டு எனக்கு மகிழ்ச்சி ஏற்படவில்லை. மாறாக ஒரு வயதான பெண்ணை உலகிற்கு ஒரு கேலிக்கூத்தாக மாற்றிய அறியாமை மற்றும் பேராசையின் மீது பரிதாபம் மட்டுமே தோன்றியது. வீட்டை விற்கும் பணி நான் எதிர்பார்த்ததை விட வேகமாக முடிந்தது.
வில்லாவின் அமைவிடம் சிறப்பாக இருந்ததும் நான் விலையை நியாயமாக வைத்திருந்ததுமே அதற்கு காரணம். மூவிங் நிறுவனத்தை அழைத்து சாமான்களை பேக் செய்யச் சொன்ன நாளில் வீட்டில் சூழல் பதற்றமாக இருந்தது. நான் கொண்டு செல்ல வேண்டிய பொருட்களின் பட்டியல் என் கையில் இருந்தது. அதில் பெரும்பாலானவை சிறந்த மரத்தாலான பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் மற்றும் விலையுயர்ந்த அலங்காரப் பொருட்கள். இவை அனைத்தையும் என் அம்மா எனக்கு திருமணத்தில் சீராக வழங்கியிருந்தார். வேலைக்காரர்கள் சோபாவை நகர்த்தத் தொடங்கியபோது சாந்தி தேவி சமையலறையிலிருந்து வெளியே ஓடி வந்தார். ஏதோ கோழி தன் குஞ்சுகளைக் காப்பது போல தனது கைகளை விரித்து அவர்களை தடுத்தார். நில்லுங்கள். இதையெல்லாம் நகர்த்த உங்களுக்கு அனுமதி கொடுத்தது யார்? இந்த வீட்டில் உள்ள அனைத்தும் என்னுடையது. மருமகள் போகிறாள் என்றால் வெறும் கையுடன் தான் போக வேண்டும். எதையும் எடுத்துச் செல்ல முடியாது. நான் முன்னேறிச் சென்று வாங்கியதற்கான ரசீதுகளை அவர் முன்னால் வைத்தேன். ஆண்டி, வாங்குபவரின் பெயரை கவனமாக பாருங்கள். அதிதி மெஹ்ரா என்று தெளிவாக இருக்கிறது. வாங்கிய தேதி, விலையெல்லாம் அதில் இருக்கிறது. என் பெயரில் உள்ளதை நான் எடுத்துச் செல்கிறேன். சட்டம் இதைத்தான் சொல்கிறது. சாந்தி தேவியின் பேச்சு நின்று போனது. ஆனால் அவர் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. அவர் ஷீஷம் மரத்தால் செய்யப்பட்ட ட்ரெஸ்ஸிங் டேபிளின் மீது ஏறி அமர்ந்து கொண்டார். எனக்கு எழுத படிக்கத் தெரியாது. என் வீட்டில் இருப்பது அனைத்தும் என்னுடையது என்பது மட்டும்தான் எனக்கு தெரியும். தன் அம்மா கூத்து நடத்துவதை பார்த்து கொண்டிருந்த ரஜத் முன்னே வந்தான். அவனது குரல் மென்மையாக ஒரு பலவீனமானவனின் வேண்டுதல் போல இருந்தது. அதிதி, ஏன் இந்த மேசை, நாற்காலி, டிவி அனைத்தையும் இங்கேயே விட்டுவிடக்கூடாது? அம்மாவுக்கு இதையெல்லாம் பழக்கமாகிவிட்டது. நீ இதையெல்லாம் எடுத்துச் சென்றால் வீடு காலியாகத் தெரியும். அம்மா வருத்தப்படுவார்கள், உடல்நிலை சரியில்லாமல் போவார்கள். நீ இவ்வளவு பணக்காரியாக இருக்கிறாய், இந்த பழைய பொருட்களுக்காக ஏன் சண்டையிடுகிறாய் என்று அவன் கேட்டான். நான் அவனை பார்த்தேன். என் தொண்டையில் ஒரு அருவருப்பு உண்டானது. அவன் தன் தாயின் துயரத்திற்காக அல்ல, பணத்திற்காகவே கவலைப்பட்டான். அவர்கள் வாடகை வீட்டிற்குச் செல்லும்போது இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லது இதைக் கொண்டு தன் கடனை அடைக்கலாம் என்று அவன் நினைத்தான். நான் ஏளனமாகச் சிரித்தேன். அங்கிருந்த ஊழியர்களைப் பார்த்து ரஜத் கேட்கும் வகையில் சத்தமாகச் சொன்னேன். மிஸ்டர் ரஜத், நீ மாதத்திற்கு 40,000 ரூபாய் சம்பாதிக்கும் ஒரு சேல்ஸ்மேன். சாப்பாட்டிற்கு கூட உன் மனைவியிடம்தான் பணம் கேட்கிறாய். அப்படி இருக்க 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த பர்னிச்சரை வாங்கும் பணம் உனக்கு எங்கிருந்து வந்தது? உனக்கு வெட்கமாக இல்லையா? அந்த வார்த்தைகள் எப்போதும் தற்பெருமை பேசும் அந்த மனிதனின் கௌரவத்தின் மீது ஓங்கி அறைந்தது போல இருந்தன. தன் மகன் அவமானப்படுவதைக் கண்ட சாந்தி தேவி அமைதியானார். அவர் ட்ரெஸ்ஸிங் டேபிளிலிருந்து கீழே இறங்கி ஏதோ முணுமுணுத்துக் கொண்டே சென்றார். ஊழியர்களை தன் வேலையைத் தொடருமாறு சைகை செய்தேன். எல்லாவற்றையும் பேக் செய்யுங்கள். என் பெயர் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கும் எதையும் விட்டுவிடாதீர்கள். கவனமாக எடுத்துச் செல்லுங்கள். அந்த பிரம்மாண்டமான வரவேற்பறை மெதுவாக காலியானது. குளிர்ச்சியான வெள்ளைச்சுவர்கள் மற்றும் தரையில் தூசியின் அடையாளங்கள் தெரிந்தன. அங்கே வைக்கப்பட்டிருந்த பொருட்களின் அடையாளங்கள் திருமணத்தைப் போலவே இருந்தது. வெளிப்படையான ஜொலிப்பு நீக்கப்பட்டால் உள்ளே பொய்யான வெறுமையும் அழுக்கும்தான் மிஞ்சும். கடைசியாக மூவிங் நிறுவன ஊழியர்கள் ஸ்டடி ரூம் கதவில் நின்றனர். அங்கே ஒரு பெரிய பொருள் மீதமிருந்தது. அது தங்கமுலாம் பூசப்பட்ட ஃப்ரேமில் வைக்கப்பட்டிருந்த எங்களின் பெரிய திருமண புகைப்படம். அது சுவரின் நடுவே கம்பீரமாகத் தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த படத்தில் நான் அழகான திருமண உடையில் இருந்தேன். என் முகம் மகிழ்ச்சியில் நிறைந்திருந்தது. என் தலை ரஜத்தின் தோளில் சாய்ந்திருந்தது. கருப்பு சூட் அணிந்த அவன் மிகவும் அழகாகத் தெரிந்தான். அவனது கண்கள் என்னை பார்த்தனவா அல்லது எனக்கு பின்னால் இருந்த சொத்தை பார்த்தனவா என்பது தெரியவில்லை. அந்த புகைப்படம் ஒரு காலத்தில் என் பெருமையாக இருந்தது. 3 ஆண்டுகால கல்லூரி காதலின் இனிமையான முடிவுக்கு அது ஆதாரமாக இருந்தது. நான் சிறிது நேரம் அமைதியாக அதை பார்த்தேன். திருமண நாளைய நினைவுகள் மெதுவான படத்தைப் போல என் கண்முன் ஓடின. அன்று என் தந்தை ரஜத்தின் கையில் என் கையை ஒப்படைக்கும்போது, என் விலைமதிப்பற்ற பொக்கிஷத்தை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். நீ இதை கண்ணியம் காப்பாய் என்று நம்புகிறேன் என்றார். ரஜத் பல சத்தியங்களை செய்திருந்தான். என்னை கடைசி வரை காப்பதாக உறுதியளித்திருந்தான். ஆனால் அந்த உறுதிமொழிகள் இப்போது அந்த படத்தில் படிந்திருந்த தூசியை விட மெலிதானவை. நான் ஒரு ஊழியரை பார்த்தேன். என் குரல் குளிர்ச்சியாக இருந்தது, ஆனால் அதில் சொல்ல முடியாத வலி இருந்தது. இதை நன்றாக பேக் செய்ய தேவையில்லை. இதை தரையிறக்கி குப்பைத் தொட்டியில் எறிந்துவிடுங்கள். கதவு சட்டத்தில் சாய்ந்திருந்த ரஜத் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்தான். அவன் உள்ளே ஓடிவந்து அந்த படத்தின் முன்னால் தன் கைகளை வைத்துக் கொண்டான். அதிதி, என்ன செய்கிறாய்? நாம் கணவன் மனைவியாக இருந்தோமே. திருமண படத்தை எப்படி குப்பைத் தொட்டியில் எறியலாம்?
நீ இவ்வளவு இரக்கமற்றவளாக எப்படி இருக்க முடியும்? அவனது கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. அது உண்மையான வருத்தமா அல்லதுதான் இழந்த தங்கச் சுரங்கத்தைப் பற்றிய வருத்தமா என்று தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. நான் அவனது பரிதாபகரமான கண்களை நேராக பார்த்தேன். புயலுக்கு பிந்தைய ஏரியைப் போல என் மனம் அமைதியாக இருந்தது. ரஜத், நான் இரக்கமற்றவள் என்று கேட்கிறாயா? உன் அம்மா என்னை நள்ளிரவில் வீட்டிலிருந்து வெளியேற்றிய போது நான் அம்மாவின் பேச்சை கேட்க வேண்டும் என்று நீ சொன்னாயே, அப்போது நீ கணவன் மனைவி உறவை பற்றியா நினைத்தாய்? என் அம்மா சொத்தை உன் அம்மாவுடன் சேர்ந்து நீ அபகரிக்கச் சதி செய்தபோது நீ என்னைப் பற்றி நினைத்தாயா? நான் நெருங்கிச் சென்று அவன் கைகளை மென்மையாக அகற்றினேன். என் குரல் தாழ்ந்தது, ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக இருந்தது. இந்த படம் இறந்துவிட்டது. அன்று இரவு நம் திருமணம் எப்படி இறந்ததோ அப்படியே இதுவும். உயிரற்ற பிணத்தை வைத்துக்கொண்டு என்ன பயன்? வணங்குவதற்கா? ரஜத் தன் கைகளை கீழே இறக்கினான். அவன் பின்வாங்கிச் சென்றான். அவனது முதுகு மேசையின் முனையில் மோதியது. அவன் கண்கள் வெறுமையாக இருந்தன. ஊழியர்கள் அந்த படத்தை கழற்றுவதை அவன் பார்த்து கொண்டிருந்தான். சுவரிலிருந்து ஆணிக்கழலும் சத்தம் ஒரு கடைசி நம்பிக்கையும் உடைந்ததைப் போல இருந்தது. படம் எடுத்துச் செல்லப்பட்டது. சுவரில் அது ஒரு சதுரவடிவ வெண்மையான அடையாளத்தை விட்டுச் சென்றது. வீடு இப்போது உண்மையிலேயே காலியாக இருந்தது. பொருட்கள் இல்லை, நினைவுகள் இல்லை, அன்பு இல்லை. நான் என் பையை எடுத்துக்கொண்டு ஸ்டடி ரூமிலிருந்து வெளியே வந்தேன். ரஜத்தை கடந்து சென்றபோது அவனை ஒரு அந்நியனைப் போல கடந்தேன். விடை கூடச் சொல்லவில்லை, பொய் வாழ்த்துகளும் இல்லை. படிக்கட்டுகளில் கீழே இறங்கினேன். என் செருப்புகளின் சத்தம் அந்த வெறிச்சோடிய வீட்டில் எதிரொலித்தது. ஒவ்வொரு அடியும் ஒரு விடை பெறுதல், ஒவ்வொரு அடியும் ஒரு விடுதலை. கேட்டை அடைந்ததும் மாலை நேரத்து வெயில் என் முகத்தில் பட்டது. பிரகாசமாகவும் தீவிரமாகவும் இருந்தது. நான் என் கண்களை சுருக்கி சுதந்திரமான அந்த காற்றில் ஒரு நீண்ட மூச்சை இழுத்தேன். அந்த இரும்பு கேட்டின் பின்னால் கடந்த காலம் இருந்தது, வலி இருந்தது. என் முன்னால் நான் எங்கே செல்வேன் என்று தெரியாவிட்டாலும் அது நான் தேர்ந்தெடுத்த பாதையாக இருந்தது. நோட்டரி அலுவலகத்தின் அமைதியை உடைத்து வங்கியிலிருந்து வந்த மெசேஜ் சத்தம் கேட்டது. நான் என் போனை திறந்தேன். திரையில் இருந்த பெரிய தொகையை பார்த்ததும் என் கண்களை நம்ப முடியாமல் சுருக்கி பார்த்தேன். அனைத்து வரிகள் மற்றும் புரோக்கரேஜ் கட்டணங்களை கழித்த பிறகும் 10 கோடி ரூபாய்க்கும் மேலான தொகை மீதமிருந்தது. அது யாரையும் சார்ந்து இருக்காமல் என் வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக வாழப்போதுமானது. அந்த வீட்டை வாங்கிய இளைஞர்கள் பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள். அவர்கள் எந்த பேரம் பேசலும் இன்றி முழுத்தொகையையும் ஒரே அடியில் கொடுத்துவிட்டனர். ரஜத்தும் அவனது அம்மாவும் எப்போதும் பெருமைப்பட்டுக் கொண்ட அந்த இடம் அவர்களுக்கு பிடித்துப்போனது மட்டுமே அதற்கு காரணம். நான் அந்த பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கடைசி பக்கத்தில் கையெழுத்திட்டேன். என் பேனாவின் முனை கடந்த காலத்துடனான என் கடைசி உறவை அறுக்கும் கத்தரிக்கோலை போல தீர்மானமாக இருந்தது. கையில் உறுதிப்படுத்தும் பத்திரத்தை வைத்துக்கொண்டு எனக்குள் ஒரு புதிய ஆற்றல் ஊடுருவுவதை உணர்ந்தேன். என் அம்மா என் அருகில் அமர்ந்திருந்தார். அவர் என் கையை மெதுவாக தட்டினார். அவரது கண்களில் திருப்தி தெரிந்தது. மகளே, இப்போது நாம் உனக்காக ஒரு உண்மையான வீட்டைக் கண்டுபிடிப்போம். நாங்கள் நோட்டரி அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தோம். காகித வேலைகளை பின்னால் விட்டுவிட்டு வெளியே வந்தபோது சுறுசுறுப்பான நகரத்தின் மீது பிரகாசமான சூரிய ஒளி விழுந்து கொண்டிருந்தது. அந்த மதியம் அம்மா என்னை தெற்கு டெல்லியின் ஒரு வசதியான பகுதியில் உள்ள சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றைக் காட்ட அழைத்துச் சென்றார். பால்கனியிலிருந்து காற்றோட்டமான பூங்காவின் நேரடி காட்சி தெரிந்தது. அந்த அடுக்குமாடி குடியிருப்பு பழைய வில்லாவை விட சிறியதுதான், ஆனால் அதன் உட்புறம் அழகாகவும் வசதியாகவும் இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அது என் பெயரில் இருந்தது. அதிதி மெஹ்ரா புகுந்த வீட்டிற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அது என் தனிப்பட்ட சொத்து. என் அம்மா சொன்னார், நீ இங்கேயே இரு, மனது தேரும். வீட்டை விற்ற பணத்தை முதலீடு செய்ய நான் உதவுகிறேன். எதற்கும் கவலைப்படாதே. நான் அம்மாவை பார்த்தேன். எனக்கு இன்னும் ஒரு பலமான ஆதரவு இருப்பதை நினைத்து மனதிற்குள் கடவுளுக்கு நன்றி கூறினேன். இரவு நான் என் புதிய பீரோவில் உடைகளை அடுக்கிக் கொண்டிருந்தபோது என் போன் ஒலித்தது. திரையில் ரஜத்தின் எண் மின்னியது. நான் சிறிது தயங்கினேன், பிறகு போனை எடுத்தேன். மறுமுனையிலிருந்து ஒரு சோகமான குரல் கேட்டது. அது பதற்றத்தில் தொலைந்து போயிருந்தது. அதிதி, உண்மையிலேயே வீட்டை விற்றுவிட்டாயா? பணம் உன் கணக்கிற்கு வந்துவிட்டதா? நான் அமைதியாக பதிலளித்தேன். என் கைகள் இன்னும் ஒரு சட்டையின் சுருக்கங்களை சரிசெய்து கொண்டிருந்தன. ஆமாம், விற்றுவிட்டேன். வாங்குபவர் வீட்டை எடுத்துக்கொண்டார். ஏன் கேட்கிறாய்? போனில் ரஜத்தின் வேகமான சுவாசச் சத்தம் கேட்டது. அதிதி, நீ மிகவும் இரக்கமற்றவள்.
எனக்காக எந்த வழியையும் நீ விட்டு வைக்கவில்லை. இப்போது நான் எங்கே தங்குவேன்? என் அம்மா எங்கே தங்குவார்கள்? நான் மெதுவாக சிரித்தேன். என் இதயத்திற்குள் சென்றடையாத ஒரு புன்னகை அது. வழியை நீயே அடைத்துக் கொண்டாய். நீ என்னை வெளியேற்றினாய், நான் வெளியேறினேன். என் வீட்டை நான் விற்றேன். பணம் என்னிடம் இருக்கிறது. இதில் என்ன தவறு? நீ எங்கே தங்குகிறாய் என்பது எனக்கு என்ன சம்பந்தம்? ரஜத் கத்தினான். அவனது குரல் உடைந்தது. ஆனால் நான் கடனில் மூழ்கியிருக்கிறேன். கடன் கொடுத்தவர்கள் பணம் கேட்டு அழுத்தம் கொடுக்கிறார்கள். உன்னிடம் 10 கோடி இருக்கிறது. அதில் பாதியை எனக்கு கொடு. கடைசியாக 1 வருடம் நான் அந்த வீட்டை பராமரித்திருக்கிறேன். என் காதுகளையே என்னால் நம்ப முடியவில்லை. இந்த மனிதனின் வெட்கமற்ற பேச்சிற்கு எல்லையே இல்லை. பராமரிப்பு வேலையா? உன்னுடைய பேச்சை கேட்டு எனக்கு சிரிப்புதான் வருகிறது. நீ இலவசமாகத் தங்கியிருந்தாய், இப்போது பராமரிப்புச் செலவு கேட்கிறாயா? சரி, நான் கணக்கை சரிசெய்கிறேன். நான் அவனுக்கு ஒரு கணம் நம்பிக்கை அளித்து பிறகு குளிர்ந்த நீரை ஊற்றியது போல பதிலளித்தேன். உனக்கும் உன் அம்மாவிற்கும் 1 வருடமாக செலவான உணவு, மின்சாரம், தண்ணீர் மற்றும் பர்னிச்சர்கள், தேய்மானம் ஆகியவற்றுக்கான செலவை கழித்துவிட்டு. ஆமாம், நீ எனக்கு கொடுத்த மன உளைச்சலுக்கான பணத்தையும் கழித்துவிட்டு மீதம் ஏதாவது இருந்தால் உனக்கு திருப்பி அனுப்புகிறேன். ஒருவேளை அது சில பாக்கெட் மேகி வாங்குவதற்கு போதுமானதாக இருக்கலாம். இதை சொல்லிவிட்டு ஒரு தோற்றவன் கெஞ்சுவதை கேட்க வேண்டிய அவசியமில்லை என்பதால் நான் உடனே போனை துண்டித்துவிட்டு அவன் நம்பரை பிளாக் செய்துவிட்டேன். சில நாட்களுக்குப் பிறகு என் வாழ்க்கை மீண்டும் சீரடையத் தொடங்கியபோது என் கல்லூரித் தோழி நேஹா திடீரென சந்திப்போம் என்று மெசேஜ் செய்தாள். பல நாட்களாகிவிட்டது என்றும் என் விவாகரத்து பற்றி கேள்விப்பட்டதாகவும் என் மனம் லேசாக வேண்டும் என்பதற்காக காஃபி குடிக்கலாம் என்றும் அவள் கேட்டிருந்தாள். நான் உணர்ச்சிவசப்படுபவள். கஷ்டமான நேரத்தில் நண்பர்களின் ஆதரவு பெரிய விஷயம் என்று நினைத்து உடனடியாக சம்மதித்தேன். நாங்கள் ஒரு அமைதியான தோட்டம் கொண்ட கஃபேவில் சந்திக்க முடிவு செய்தோம். அங்கே பல வண்ண மலர்ச்செடிகள் இருந்தன. நாங்கள் ஒரு காலத்தில் அங்குதான் ஒன்றாக படித்துக் கொண்டிருந்தோம். நேஹா 15 நிமிடம் தாமதமாக வந்தாள். அவள் முன்பை விட அதிக ஸ்டைலாக இருந்தாள். பிராண்டட் ஹேண்ட்பேக், பட்டு உடை. அமர்ந்ததும் நேஹா என் கையை பிடித்துக் கொண்டாள். அவள் குரலில் ஆழ்ந்த அனுதாபம் இருந்தது. அதிதி, உனக்காக எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. நான் எல்லாவற்றையும் கேள்விப்பட்டேன். என் இதயம் உடைந்துவிட்டது. எல்லாம் இவ்வளவு நன்றாக போய்க் கொண்டிருந்தது. இது எப்படி நடந்தது? நான் புன்னகைத்தேன். தோழியின் கவலை என் இதயத்தை நிரப்பியது. பெரிய விஷயம் ஒன்றுமில்லை. விதியில் இல்லாதபோது பிரிந்துவிட்டோம். இப்போது எனக்கு லேசாக இருக்கிறது. ஆனால் நேஹா பேச்சை வேறு திசைக்கு மாற்றியபோது என் உதட்டிலிருந்த புன்னகை மறைந்தது. அவள் நீண்ட மூச்சை விட்டுவிட்டுச் சொன்னாள், ஆனால் உண்மையைச் சொல்லப்போனால் விவாகரத்தில் எப்போதும் பெண்ணுக்குத்தான் இழப்பு. நீ அவனை விட்டுவிட்டால் பிறகு உன்னை யார் திருமணம் செய்வார்கள்? மேலும் ரஜத் அவ்வளவு மோசமானவன் என்று எனக்கு தோன்றவில்லை. ஒருவேளை ஆண்டி கொஞ்சம் கண்டிப்பானவராக இருந்திருக்கலாம். வயதானவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் எல்லாம் சரியாகியிருக்கும். நான் அதிர்ந்து போனேன். அவளது கையை என் கையை விட்டு இழுத்துக்கொண்டேன். இந்த வார்த்தைகள் ஏன் இவ்வளவு பரிச்சயமானதாக இருந்தன? ரஜத் என்னை வீட்டிலிருந்து வெளியேற்றியபோது சொன்னது போலவே இருந்தது. நான் நேஹாவின் கண்களை நேராக பார்த்து, நீ பொறுமையாக இருக்கச் சொல்கிறாயா? அவனது அம்மாவுடன் சேர்ந்து என்னை நள்ளிரவில் வீட்டிலிருந்து வெளியேற்றியது உனக்கு தெரியுமா? என் வீட்டிலேயே அவன் மோசடி செய்ய முயன்றது உனக்கு தெரியுமா? என்று கேட்டேன். நேஹா சற்று பதற்றமடைந்தாள். அவள் கண்களைத் தவிர்த்தாள். அவன் ஆண்கள்தானே. சில நேரம் தவறு நடப்பது இயல்பு. அவன் தன் தவறை உணர்ந்திருக்கிறான் என்பதுதான் முக்கியம். உன்னிடம் மன்னிப்புக் கேட்க அவன் எல்லா இடங்களிலும் உன்னை தேடிக் கொண்டிருக்கிறான் என்று கேள்விப்பட்டேன். ஒருமுறை ஏன் அவனிடம் பேசக்கூடாது? உடைந்த கண்ணாடி மீண்டும் ஒட்டிக்கொள்ளலாம் அல்லவா? என்று கேட்டாள். இப்போது மெதுவாக ஏதோ தவறு நடப்பதை நான் உணர்ந்தேன். ரஜத்தின் நிலை பற்றி நேஹாவிற்கு எப்படி இவ்வளவு நன்றாகத் தெரியும்? இவ்வளவு ஆர்வமாக ஏன் அவள் சமாதான தூதுவராக செயல்படுகிறாள்? நேஹா உள்ளுக்குள் என்னை நினைத்து பொறாமைப்பட்டவள் என்பது நினைவுக்கு வந்தது. நான் நல்ல மதிப்பெண் எடுத்தால் அவள் புன்னகைத்து வாழ்த்துவாள். ஆனால் அவள் கண்களில் மகிழ்ச்சி இருக்காது. நான் ரஜத்தை மணம் புரிந்தபோது, அவன் ஒரு பணக்கார குடும்பத்து பையனாக கருதப்பட்டபோது, நான் என் தகுதியை விட பெரிய இடத்தில் கை வைத்துவிட்டதாக அவள் கிண்டல் செய்தாள். அப்படியானால் இதுதான் விஷயம். இந்த நெருங்கிய தோழி ஒருபோதும் என் மகிழ்ச்சியை விரும்பியவள் அல்ல. நான் மீண்டும் துயரக் கடலுக்குள் செல்வதை பார்த்து அதன் மேலிருந்து என் மீது பரிதாபப்பட்டு தன் வாழ்க்கை என்னைவிட சிறந்தது என்று அவள் உணர விரும்பினாள்.
நான் என் ஆரஞ்சு ஜூஸை மெதுவாக கிளறினேன். பனிக்கட்டிகள் உருகுவதை பார்த்தேன். அது நம்முடைய 10 ஆண்டுகால நட்பு என் கண்முன் உருகுவதைப் போலவே இருந்தது. நான் ஏளனமாகச் சிரித்தேன். நேஹா, உன்னுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ளத்தான் நீ என்னை அழைத்தாய் என்று நினைத்தேன். ஆனால் அந்த மோசமான மனிதனுக்காக நீ வக்காலத்து வாங்குகிறாயே. உனக்கு அவன் அவ்வளவு பிடித்திருந்தால் நீயே அவனை வைத்துக்கொள். நான் உனக்கே கொடுத்து விடுகிறேன். நேஹாவின் முகம் சிவந்தது. அவள் திணறத் தொடங்கினாள். நான் என் பையை எடுத்துக்கொண்டு எழுந்து மேசையின் மீது பணத்தை வைத்தேன். சரி, எனக்கு ஒரு வேலை இருக்கிறது, நான் போக வேண்டும். என் மீது அக்கறை காட்டியதற்கு நன்றி. ஆனால் என் வாழ்க்கையை நானே கவனித்துக் கொள்வேன். கஃபேவை விட்டு வெளியே வந்தேன். அந்த போலி உறவு முறிந்துவிட்டதற்காக என் மனதில் எந்த வருத்தமும் இல்லை. நான் என் அம்மாவின் வீட்டிற்கு காரில் சென்றேன். என் இதயம் கனமாக இருந்தது. கணவன் கொடுத்த துரோகத்தின் வலி இன்னும் குறையவில்லை. இப்போது நெருங்கிய தோழியும் ஏமாற்றியது எதன் மீதும் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் செய்துவிட்டது. வீட்டிற்குள் நுழைந்தபோது அம்மா பால்கனியில் பூச்செடிகளை சீரமைத்துக் கொண்டிருந்தார். நான் ஓடிச் சென்று அவர் மடியில் விழுந்தேன். என் கண்கள் கலங்கின. என் தலைமுடியை தடவிக் கொடுத்தார். எதையும் அதிகமாக கேட்காமல் என் முகத்தை பார்த்தே என் மகள் மற்றொரு காயத்தை சந்தித்திருக்கிறாள் என்பதை அவர் புரிந்து கொண்டார். நேஹாவை சந்தித்தது மற்றும் அவளது சுயநலமான அறிவுரை பற்றி நான் அவரிடம் கூறினேன். என் அம்மா கேட்டுவிட்டு கத்தரிக்கோலை கீழே வைத்தார். அவர் எனக்கு சூடான தேநீர் கொடுத்தார். அவர் மெதுவாகச் சொன்னார். அவரது குரல் அமைதியாகவும் ஆழமாகவும் இருந்தது. வாழ்க்கையின் அனைத்துச் சுவைகளையும் அறிந்த ஒருவரின் குரல் அது. மகளே, துக்கப்படாதே. இந்த உலகில் 2 வகையான மனிதர்களிடம் நீ விலகியிருக்க வேண்டும். ஒருவர் நீ கீழே விழும்போது உன் முதுகில் குத்துபவர். மற்றொருவர் நீ கீழே விழுவதை பார்த்துவிட்டு அவர்கள் கையில் கயிறு இருந்தும் நீயே எழுந்து வா என்று சொல்பவர். அவர் தேநீரை ஒரு மிடறு அருந்திவிட்டுத் தொடர்ந்தார். அந்த நேஹா உண்மையானவள் அல்ல என்பதை நான் கல்லூரியிலேயே கவனித்திருக்கிறேன். உன்னை பார்க்கும்போது எப்போதும் அவளது கண்களில் ஒரு ஒப்பீடு இருந்தது. பொறாமை. இப்போது உனக்குச் சோதனை வந்த நேரத்தில் உனக்கு உதவாமல் நீ இன்னும் சேற்றில் தள்ளப்பட வேண்டும் என்று அவள் நினைக்கிறாள். அப்போதுதான் அவளுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அப்படிப்பட்ட நண்பர்களை விட்டுவிடுவதுதான் நல்லது. அம்மாவின் வார்த்தைகள் என் மனதை தெளிவுபடுத்தின. ஆமாம், நான் மிகவும் அப்பாவியாக இருந்தேன். எல்லோரும் என்னைப் போலவே நல்லவர்கள் என்று எப்போதும் நினைத்தேன். நேஹா பலமுறை என்னிடம் பணம் கடன் வாங்கிவிட்டு திருப்பித் தராதது நினைவுக்கு வந்தது. பலமுறை என் பொருட்களை தெரியாமல் உடைத்துவிட்டு சிரித்துக்கொண்டே மன்னிப்பு கேட்டது நினைவுக்கு வந்தது. இவை அனைத்தும் எச்சரிக்கை அறிகுறிகள். ஆனால் தோழி என்ற பெயரில் நான் அவற்றை புறக்கணித்துவிட்டேன். அம்மா சொன்னது சரிதான். கடினமான காலத்தில்தான் உண்மையானவர்களை அடையாளம் காண முடியும். இந்த நேரத்தில் என்னுடன் இருப்பவர்களே உண்மையிலேயே மரியாதைக்குரியவர்கள். நான் என் போனை எடுத்து நேஹாவிற்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினேன். நேஹா, நான் மீண்டும் யோசித்து பார்த்தேன். நீ என் வாழ்க்கையைப் பற்றி கவலைப்பட தேவையில்லை. இன்றிலிருந்து நம் பாதைகள் வேறாகின்றன. என்னை தொடர்பு கொள்ள முயற்சிக்காதே. அதை அனுப்பிய பிறகு அவளுடைய நம்பர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என அனைத்தையும் பிளாக் செய்துவிட்டேன். என் உடல் முழுவதும் ஒரு லேசான உணர்வு பரவியது. பல வருடங்களாக என் தோளில் சுமந்திருந்த ஒரு கனமான கல்லை தூக்கி எறிந்தது போல இருந்தது. நான் என் அம்மாவை பார்த்து புன்னகைத்தேன். அம்மா, நான் புரிந்து கொண்டேன். இனி யாரையும் என்னை காயப்படுத்த அனுமதிக்க மாட்டேன். அம்மா அன்புடன் புன்னகைத்து என் தோளில் தட்டிக் கொடுத்தார். இதுதான் என் மகள். வாழ்க்கை மிக நீளமானது. நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பார்கள். தகுதியற்ற ஒரு நபரை இழப்பது ஒரு பாக்கியமே தவிர துரதிர்ஷ்டம் அல்ல. இப்போது வா, சமையலறையில் எனக்கு உதவு. இன்று உனக்கு பிடித்தமான புளிப்பு இனிப்பு காய்கறி குழம்பு செய்கிறேன். அன்று மாலை உணவு எளிமையானதாக இருந்தது, ஆனால் மிகவும் ஆறுதலாக இருந்தது. குடும்பமே மிக பாதுகாப்பான இடம் என்பதை உணர்ந்தேன். வெளியே எவ்வளவு பெரிய புயல் அடித்தாலும் என்னை விட்டு விலகாத ஒரே இடம் அதுதான். அடுத்த சில நாட்களில் விவாகரத்து நடைமுறையை தாமதப்படுத்த ரஜத் சாக்குப்போக்கு சொல்லத் தொடங்கினான். நீதிமன்றத்தில் நடக்கும் சமரச கூட்டங்களுக்கு அவன் தொடர்ந்து வராமல் இருந்தான். பலவிதமான காரணங்களைச் சொன்னான். சில சமயம்தான் உடல்நிலை சரியில்லை என்றும், சில சமயம் வேலை விஷயமாக வெளியே சென்றிருப்பதாகவும், இன்னும் சில சமயம் அவனது அடையாள அட்டைகள் தொலைந்துவிட்டதாகவும் கூறினான். அவன் நோக்கம் தெளிவாக இருந்தது. காலத்தை இழுத்தடித்து என் மீது மன அழுத்தத்தை ஏற்படுத்தி விரைவில் விவாகரத்து கிடைப்பதற்காக சொத்தில் ஒரு பகுதியை அவனுக்கு கொடுத்து விடுவேன் என்று அவன் எதிர்பார்த்தான். வழக்கறிஞர் சர்மா எனக்கு ஃபோன் செய்து சொன்னார்,
அதிதி எதிர்த்தரப்பினர் வேண்டுமென்றே தாமதப்படுத்துகிறார்கள். வீட்டை விற்று வந்த பணத்தில் பாதியை அவர்கள் கேட்கிறார்கள். இல்லையெனில் பரஸ்பர விவாகரத்து காகிதங்களில் அவர்கள் கையெழுத்திட மாட்டார்கள். இதனால் நீ விவாகரத்து ஆகாதவளாகவே இருக்க நேரிடும். மறுமணம் செய்வதிலும் உனக்கு சிக்கல் ஏற்படும். இதை கேட்டதும் எனக்கு சிரிப்புதான் வந்தது. ரஜத்தின் வெட்கமற்ற செயல்களுக்கு எல்லையே இல்லை. அவமானத்திற்கு அஞ்சும் அல்லது தனிமைக்கு பயப்படும் ஒரு பெண்ணாக நான் இருப்பேன் என்று அவன் நினைக்கிறான். அவன் மிகப்பெரிய தவறு செய்கிறான். நான் வழக்கறிஞரிடம் அமைதியாக பதிலளித்தேன். மிஸ்டர் சர்மா, அவன் என்ன செய்கிறானோ அதை செய்யட்டும். அவன் பொறுமையை சோதிக்க விரும்பினால் நானும் விளையாடுகிறேன். சட்டப்படி பிரிந்து வாழ்ந்த 6 மாதங்களுக்குப் பிறகு தீவிரமான கருத்து வேறுபாடுகள் காரணமாக நான் ஒருதலைப்பட்சமான விவாகரத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். மனைவியை துன்புறுத்தி வீட்டை விட்டு வெளியேற்றியதற்கான ஆதாரங்கள் என்னிடம் உள்ளன. மேலும் அவனது தாயின் நாடக வீடியோவும் என்னிடம் இருக்கிறது. எந்த நீதிமன்றமும் எனக்கு ஆதரவாகவே தீர்ப்பளிக்கும். ரஜத்தின் மிகப்பெரிய பலவீனம் உணர்வுகள் அல்ல, பணம்தான் என்பதை நான் அறிவேன். கடன் கொடுத்தவர்கள் அவனை துரத்திக் கொண்டிருக்கிறார்கள். கிரிப்டோவில் முதலீடு செய்வதற்காக வாங்கிய ஒவ்வொரு கடனுக்கும் வட்டி ஏறிக்கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் அவனுக்கு பயத்திலேயே கழிந்தது. நான் எவ்வளவு தாமதம் செய்கிறேனோ அவ்வளவு பதற்றமடைவான். அவனுக்கு தேவை அந்த துரோகத்தனமான கணவன் மனைவி உறவு அல்ல, கடன் கொடுத்தவர்களின் வாயை அடைக்க உடனடியாக பணம் தேவைப்பட்டது. அதனால் நான் மௌனத்தை கடைப்பிடிக்கவும் ஒவ்வொரு தந்திரத்தையும் கையாளவும் முடிவு செய்தேன். நான் அவனை ஃபோன் செய்து திட்டவில்லை, மெசேஜும் அனுப்பவில்லை. நான் என் வாழ்க்கையை வாழ்ந்தேன். வேலைக்குச் சென்றேன், நண்பர்களுடன் சுற்றினேன். சில சமயம் சமூக வலைதளங்களில் பிரம்மாண்டமான புகைப்படங்களை பதிவேற்றினேன், அவனை எரிச்சலூட்டுவதற்காக. என் அம்மாவும் இந்த முறையை ஆதரித்தார். நீ நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழ். அவன் நெருப்பில் அமர்ந்திருக்கிறான். நீ எவ்வளவு அவசரப்படுகிறாயோ அவ்வளவு லாபத்தை அவன் அடைவான். யார் அதிக காலம் பொறுமையாக இருக்கிறார்கள் என்று பார்ப்போம். அதேதான் நடந்தது. 2 வார மௌனத்திற்குப் பிறகு ரஜத் பயப்படத் தொடங்கினான். தெரிந்தவர்கள் மூலம் மெசேஜ் அனுப்பினான். என் அலுவலக வாசலில் வெட்கமில்லாமல் காத்திருந்தான். ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் அவனை புறக்கணித்தேன். ஞாயிற்றுக்கிழமை மாலை சட்டரீதியான காகிதங்களின் அழுத்தத்திற்குப் பிறகு எனக்காக ஒரு ஷாப்பிங் செய்ய முடிவு செய்தேன். ஷாப்பிங் மாலின் ஜொலிக்கும் விளக்குகளும் இனிமையான இசையும் என் மனதை லேசாக்கியது. அப்பாவுக்காக ஒரு புதிய சட்டை வாங்க ஆண்கள் கடைக்குச் சென்றேன். அப்போது கேஷ் கவுண்டரிலிருந்து ஒரு பரிச்சயமான குரல் கேட்டது. என் கைகள் அப்படியே நின்றன. நீ நிதானமாகத் தேர்ந்தெடு. இந்த உடை உனக்கு மிகவும் நன்றாக இருக்கும். விலை எனக்கு ஒரு பொருட்டல்ல. அந்த குரலை 1000 பேருக்கு இடையில் இருந்தாலும் நான் அடையாளம் கண்டுவிடுவேன். அது ரஜத்தின் குரல். நான் துணிகளுக்குப் பின்னால் ஒளிந்து கொண்டு ஹேங்கர்களுக்கு இடையில் இருந்த இடைவெளி வழியாக பார்த்தேன். ரஜத் அங்கே நின்று கொண்டிருந்தான், ரியாவிடம் கைகோர்த்தபடி. முதலீட்டாளர்களை அழைத்துக் கொண்டு என் வீட்டிற்கு வந்த அதே பெண். கடன் சுமையிலோ அல்லது விவாகரத்து காகிதத்தின் நெருக்கடியிலோ இருப்பவனைப் போல அவன் துளியும் இல்லை. அவன் விலையுயர்ந்த சூட் அணிந்திருந்தான். தலைமுடியில் ஜெல் தடவியிருந்தான். கையில் ஒரு போலியான ரோலெக்ஸ் கடிகாரத்தை அணிந்திருந்தான். அதை மலிவாக வாங்கினேன் என்று அவன் தற்பெருமை பேசுவான். ரியா ரஜத்தின் தோள் மீது சாய்ந்திருந்தாள். அவள் குரல் தேனைப் போல இனிமையாக இருந்தது. நீங்கள் என்மீதுதான் அதிக அன்பு வைத்திருக்கிறீர்கள், ஆனால் எனக்கு வெட்கமாக இருக்கிறது. நேற்று நீங்கள் எனக்கு வாங்கித் தந்த ஹேண்ட்பேக்கை நான் இன்னும் பயன்படுத்தவே இல்லை. ரஜத் சத்தமாக சிரித்தான், ஒரு போலி பணக்காரனின் அகங்காரத்துடன். ஹேண்ட்பேக்கின் விலை என்ன? என் புராஜெக்ட் லாபம் வந்தவுடன் உன் காரையும் மாற்றிவிடுவேன். இதை கேட்டதும் எனக்கு குமட்டிக் கொண்டு வந்தது. என் கணவனின் துரோகம் இந்த அளவிற்குச் சென்றுவிட்டது என்று என்னால் நம்ப முடியவில்லை. வீடு விற்கப்பட்டுவிட்டது. அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்தாள், அல்லது நாடகமாடிக் கொண்டிருந்தாள். அவன் வேலையில்லாமல் இருந்தான். ஆனாலும் வெட்கமே இல்லாமல் பொய்களைச் சொல்லி பெண்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தான். நான் என் கண்களைக் கெடுத்துக் கொள்ள விரும்பாமல் அங்கிருந்து நகரத் தொடங்கினேன். ஆனால் நான் மௌனமாக இருந்தால் இந்த பெண் அடுத்த பலியாகி விடுவாள், அல்லது இதைவிட மோசமான ஒன்று நடக்கலாம் என்று நினைத்தேன். நான் ஒரு நீண்ட மூச்சை விட்டு என் உடையை சரிசெய்து அமைதியாக நான் ஒளிந்திருந்த இடத்திலிருந்து வெளியே வந்து நேராக கேஷ் கவுண்டரை நோக்கிச் சென்றேன். வணக்கம் ரஜத். உலகம் எவ்வளவு சிறியது. ஷாப்பிங் செய்ய வரும்போதும் கூட யாராவது பரிச்சயமானவர் கண்ணில் படுகிறார்கள். ரஜத் ஏதோ மின்சாரம் தாக்கியது போல அதிர்ந்து போனான். அவன் உடனடியாக ரியாவின் இடுப்பில் இருந்த தன் கையை எடுத்துக்கொண்டான். அவன் முகத்தின் நிறம் மாறியது. அவனது கண்கள் பயத்தில் அலைபாய்ந்தன. அவன் சமாளிக்க முயற்சி செய்தான். அட அதிதி, நீ இங்கே என்ன செய்கிறாய்?
ரியா என்னை சந்தேகத்துடன் பார்த்தாள். பிறகு ரஜத்திடம் கோபமாக கேட்டாள், இவள் யார்? உன் பெயரை ஏன் இப்படி அழைக்கிறாள்? இவள் கிராமத்திலிருந்து வந்த ஏதாவது ஒரு உறவினரா? நான் சிரித்தேன். என் முன்னால் நடக்கும் இந்த மலிவான நாடகத்தைக் கண்டு கிண்டலாக சிரித்தேன். நான் நேராக ரியாவிடம் பார்த்து கூறினேன், எந்த உறவினரும் இல்லை. நான் மிஸ்டர் ரஜத்தின் சட்டப்பூர்வ மனைவி. மன்னித்துக் கொள்ளுங்கள், இன்னும் துல்லியமாக சொன்னால் விவாகரத்து நடைமுறையில் இருக்கும் மனைவி. என் வார்த்தைகள் அவர்கள் இருவர் முகத்திலும் குளிர்ந்த நீரை ஊற்றியது போல இருந்தது. ரஜத் திணறத் தொடங்கினான். அவன் நெற்றியில் வியர்வை வழிந்தது. நீ உளராதே. இவள் என் சக ஊழியர். ரியாவின் புருவங்கள் உயர்ந்தன. ரஜத்தின் பதற்றத்தையும் என் தன்னம்பிக்கையையும் அவள் கவனித்தாள். ஏதோ தவறு நடக்கிறது என்பதை அவள் உணர்ந்திருப்பாள். சூழல் கனமானது. கடை ஊழியர்களும் தங்கள் வேலையை நிறுத்திவிட்டு எங்கள் நாடகத்தை பார்க்கத் தொடங்கினர். ரியா தன் கையில் இருந்த விலையுயர்ந்த உடையை கீழே போட்டுவிட்டு கைகளைக் கட்டிக்கொண்டு நான் சொல்வதை சவாலாக எதிர்கொள்வது போல கேட்டாள். விவாகரத்து ஆகப் போகும் மனைவியும் பழையதுதான். நீ இங்கே என்ன செய்ய வந்தாய்? பொறாமையா? நீ பொய் உறவுகளை உருவாக்காதே. ரஜத் சிங்கிள் என்று என்னிடம் சொல்லியிருக்கிறான். நான் அந்த இளம்பெண்ணை பார்த்தேன். அவளது அப்பாவித்தனம் அல்லது பேராசையை எண்ணி எனக்குள் சிரிப்புதான் வந்தது. எனக்கு கோபம் வரவில்லை, பரிதாபம் மட்டுமே தோன்றியது. பொறாமையா? நீ தவறாக புரிந்து கொண்டாய். இப்படிப்பட்ட ஒருவனை இலவசமாக கொடுத்தாலும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். பறிப்பது என்ற பேச்சிற்கே இடமில்லை. நான் மெதுவாக ரஜத்தை நோக்கிச் சென்றேன். அவன் ஒரு அடி பின்வாங்கிச் சென்றான். அவனது முதுகு கவுண்டரில் மோதியது. நான் என் பேச்சைத் தொடர்ந்தேன். ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக இருந்தது. நான் உனக்கு ஒரு சிறிய எச்சரிக்கை கொடுக்கவே வந்தேன். நீ கட்டியணைத்துக் கொண்டிருக்கும் இந்த நபர் இப்போது வேலையில்லாதவன். கிரிப்டோவில் பணத்தை இழந்து கடனில் மூழ்கியிருக்கிறான். எதை வைத்து அவன் உன்னிடம் தற்பெருமை பேசுகிறானோ அந்த வில்லா என்னுடையது. நான் அதை விற்றுவிட்டேன். எல்லா பணமும் என்னிடம் இருக்கிறது. அவனிடம் ஒரு பைசா கூட இல்லை. ரியா அதிர்ந்து போனாள். அவள் ரஜத்தை நோக்கி திரும்பினாள். மிஸ்டர் ரஜத், இவள் சொல்வது உண்மையா? அந்த வீடு உன்னுடையது என்றுதானே சொன்னீர்கள்? ரஜத் பதற்றத்துடன் கைகளை அசைத்து மறுக்க முயன்றான். அவன் சொல்வதை கேட்காதே. அவள் பொறாமைப்படுகிறாள், அதனால் கதைகளை கட்டுகிறாள். நான் ஒரு பெரிய முதலீட்டில் இருக்கிறேன். பணம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் சிரித்துக்கொண்டே என் போனை எடுத்தேன். வீட்டை விற்பதற்கான ஒப்பந்தத்தின் புகைப்படம் மற்றும் கடன் கொடுத்தவர்களின் மிரட்டல் மெசேஜ்கள் மைனஸ். இவற்றை நான் பிரிவதற்கு முன்பே ரஜத்தின் போனில் இருந்து தவறுதலாக எடுத்து வைத்திருந்தேன். அவற்றை ரியாவுக்கு முன்னால் காட்டினேன். இதை கவனமாக பார். இது என் பெயரில் வீட்டை விற்பதற்கான காகிதம். இது கடன் கொடுத்தவரின் மெசேஜ். இந்த மாதத்திற்குள் வட்டி கட்டவில்லை என்றால் கைகால்களை உடைத்து விடுவதாக மிரட்டியிருக்கிறார்கள். இவனுடைய கடனை நீ கட்ட விரும்புகிறாயா? ரஜத்தின் முகம் சிவந்து ஊதா நிறத்திற்கு மாறியது. அவன் என் போனை பறிக்க ஓடிவந்தான். ஆனால் நான் வேகமாக அதை தள்ளிவிட்டேன். வாயை மூடு. நான் சாக வேண்டும் என்று நினைக்கிறாயா என்று அவன் முணுமுணுத்தான். அவனது உண்மையான குணம் இப்போது வெளிப்பட்டது. ரியா போன் திரையை பார்த்தாள். பிறகு ரஜத்தின் பரிதாபகரமான நிலையை பார்த்தாள். அவளது கண்கள் மாறியிருந்தன. பாராட்டு மறைந்து சந்தேகம் மற்றும் அருவருப்பு மட்டுமே எஞ்சியிருந்தது. ஒரு தொற்று நோய் பிடித்தவனைப் போல அவன் அருகிலிருந்து அவள் விலகினாள். நீ ஒரு ஏமாற்றுக்காரன். நீ ஒரு என்டோமென்ட் ஃபண்டின் டைரக்டர் என்று சொன்னாய். ஆனால் நீ உன் மனைவியின் பணத்தில் வாழ்பவன். அது மட்டுமில்லாமல் கடனிலும் மூழ்கியிருக்கிறாய் என்று ரியா கத்தினாள். அவளது குரல் தீட்சண்யமாக இருந்தது. ரஜத் ஊழியரிடம் கொடுத்த கிரெடிட் கார்டை அவள் அவன் முகத்தில் வீசினாள். எனக்கு தங்கம் கிடைத்திருக்கிறது என்று நினைத்தேன். ஆனால் இது ஒரு பாரமாக இருக்கிறது. மட்டமானவனே. சுற்றியிருந்த மக்கள் இப்போது விரலை நீட்டி பேசத் தொடங்கினர். கிசுகிசுக்கும் சத்தம் எதிரொலித்தது. ரஜத் அவமானத்தின் நடுவில் தனியாக நின்றான். அவன் அணிந்திருந்த ஜொலிக்கும் முகமூடியை நான் இரக்கமின்றி கிழித்து எறிந்திருந்தேன். செல்வதற்கு முன் ரஜத்திடம் கடைசி வார்த்தையைச் சொன்னேன். உண்மையுடன் வாழ். பொய் நீண்ட நாள் மறைந்திருக்காது. மற்றவர்களை உன் சேற்றுக்குள் இழுக்காதே. நான் திரும்பி அமைதியாக நடக்கத் தொடங்கினேன். அவன் தனக்காகவே உருவாக்கிய அழுக்கை அவனிடமே விட்டுவிட்டுச் சென்றேன். நான் எதிர்பார்த்த மகிழ்ச்சி எனக்கு தோன்றவில்லை. மாறாக ஒரு மனிதனை பார்த்து வருத்தமே தோன்றியது. அவன் எப்போதும் போலியான மதிப்புகளுக்குப் பின்னால் ஓடி நேர்மை மட்டுமே மனிதர்களை ஒன்றாக இணைக்கும் என்பதை மறந்துவிட்டான். ரியா ஒன்றும் அப்பாவி பெண் அல்ல. அவளும் ஒரு பணம் தேடும் வேட்டைக்காரிதான்.
ரஜத்தால் இனி எந்த பயனும் இல்லை என்று தெரிந்தவுடன் அவள் வேகமாக எதிர்வினையாற்றினாள். ரஜத்தை நோக்கி விரலை நீட்டினாள். அவளது கூர்மையான குரல் ஷாப்பிங் மாலில் எதிரொலித்தது. அன்று பிசினஸிற்காக என்னிடம் கடன் வாங்கிய அந்த 5 லட்சத்தை உடனே திருப்பித்தா. 2 நாட்களில் 2 மடங்காக தருவதாகச் சொன்னாய். இப்போதுதான் புரிகிறது, நீ அந்த பணத்தை கடன் கொடுத்தவர்களின் வாயை அடைக்க பயன்படுத்தியிருக்கிறாய் இல்லையா? ரஜத் திணறத் தொடங்கினான். அவனது கைகள் மூழ்கும் மனிதன் வைக்கோலை பிடிப்பது போல நடுங்கிக் கொண்டிருந்தன. ரியா, அமைதியாக இரு. என் பேச்சை கேள். நான் கொஞ்சம் பண நெருக்கடியில் இருக்கிறேன். எனக்கு சில நாட்கள் அவகாசம் கொடு. ரியா எதையும் கேட்க தயாராக இல்லை. அவள் ரஜத்தின் காலரை பிடித்து பலமாக இழுத்தாள். அதில் அவனது கோட் பட்டன்கள் சில உடைந்து தரையில் சிதறின. என்ன கால அவகாசம்? பணத்தை திருப்பித்தா. இல்லையென்றால் நான் போலீஸை அழைப்பேன். ஒரு ஸ்டைலான பெண் நன்றாக உடையணிந்த ஒருவனின் காலரை பிடித்து பொது இடத்தில் பணம் கேட்டு சண்டையிடும் அந்த காட்சியை மக்கள் வேடிக்கை பார்த்தனர். சிலர் தங்கள் போன்களை எடுத்து வீடியோ எடுக்கத் தொடங்கினர். சத்தத்தை கேட்டு ஷாப்பிங் மால் பாதுகாப்பு ஊழியர்கள் சமாதானப்படுத்த ஓடி வந்தனர். ரியா ரஜத்தை விட்டுவிட்டு கைகளை உதறி அவனது காலடியிலிருந்த தரையில் எச்சில் துப்பினாள். என் துரதிருஷ்டம் என்று விட்டுவிடுகிறேன். இந்த பணத்தை உனது சிகிச்சைக்காக கொடுத்த தானமாக கருதிக்கொள். இனி மீண்டும் உன் முகத்தைக் காட்டாதே என்று கூறிவிட்டு அவள் வேகமாகச் சென்றாள். அவளது ஹை ஹீல் சத்தம் தரையில் எதிரொலித்தது. ரஜத் அங்கேயே நின்றான். தலைமுடி கலைந்திருந்தது. ஆடைகள் அலங்கோலமாக இருந்தன. அவன் ஆன்மா வெளியேறியது போல அவனது முகம் இருந்தது. அவன் சுற்றும் முற்றும் பார்த்தான். கூட்டத்தினரின் அருவருப்பான மற்றும் கேலியான பார்வைகள் அவனுக்கு ஊசிகளைப் போல குத்தின. அவன் என்னை நோக்கிப் பார்த்தான். அவனது கண்களில் வெறுப்பு நிறைந்திருந்தது. நீ திருப்தியா? என் வாழ்க்கையை அழித்துவிட்டாய். நான் அமைதியாக நின்றேன். சேற்றில் சிக்கிக்கொண்ட ஒருவனை பார்ப்பது போல அவனை பார்த்தேன். அவனது கோபத்திற்கு நான் பதிலளிக்கவில்லை. ஏனெனில் அந்த நேரத்தில் என் மௌனமும் அருவருப்புமே அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை என்று எனக்குத் தெரியும். நீ உன் வாழ்க்கையை நீயே அழித்துக் கொண்டாய் ரஜத். நீ நேர்மையாக வாழ்ந்திருந்தால் இன்று இந்த நிலையை பார்த்திருக்க மாட்டாய். இதை கூறிவிட்டு நான் நேராகச் சென்றேன். திரும்பி பார்க்கவில்லை. என் பின்னால் ரஜத்தின் விரக்தியான அலறலையும் பாதுகாப்பு ஊழியர்கள் அவனை வெளியே அழைத்துச் செல்வதையும் மக்களின் கிசுகிசுப்புகளையும் கேட்டேன். நான் ஷாப்பிங் மால் கதவை விட்டு வெளியே வந்தேன். வானம் இருண்டு போய் வரப்போகும் புயலின் அறிகுறியை காட்டியது. ஆனால் என் மனதில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. என் இதயத்தின் மீதிருந்த பாரத்தை, ரஜத் என்ற தவறான கடந்த காலத்தை நான் தூக்கி எறிந்துவிட்டேன். அன்றிலிருந்து அவன் வாழ்ந்தாலும் சரி, இறந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, என்னுடன் எந்த தொடர்பும் இல்லை. நான் ஒரு டாக்ஸியை அழைத்தேன். வீட்டிற்குச் சென்று இந்த மனிதனை விட்டு விலகியதைக் கொண்டாட ஒரு பிரம்மாண்டமான விருந்து சமைக்க வேண்டும் என்று எனக்குள் சத்தியம் செய்து கொண்டேன். ஷாப்பிங் மால் சம்பவத்திற்குப் பிறகு ரஜத் முற்றிலும் உடைந்திருந்தான். ரியா சென்றுவிட்டாள். அவளோடும் அவனது கடைசி நம்பிக்கையும் சென்றுவிட்டது. கடன் கொடுத்தவர்கள் இன்னும் கடுமையானார்கள். அவன் என்னிடமிருந்து கிடைக்கப் போகும் அந்த சிறிய தொகையை பெறுவதற்காக விவாகரத்து காகிதங்களில் கையெழுத்திடுவதைத் தவிர அவனுக்கு வேறு வழியே இல்லை. நீதிமன்றத்தில் கையெழுத்திட்ட அந்த நாளில் ரஜத் 10 வயது முதியவன் போலத் தெரிந்தான். அவனுடைய தாடி வளர்ந்திருந்தது. கண்கள் குழி விழுந்திருந்தன. அவனது உடைகளில் சிகரெட்டின் கடுமையான வாசனை வீசியது. அவன் நடுங்கும் கைகளால் பேனாவை பிடித்து என் பெயருக்கு அருகில் தன் பெயரை எழுதினான். அவனது கையெழுத்து இப்போது அவனது வாழ்க்கையைப் போலவே பலவீனமாக இருந்தது. நீதிபதி முத்திரையை இட்டு நாம் இனி சட்டப்பூர்வமாக கணவன் மனைவி அல்ல என்று அறிவித்தார். நான் அந்த தீர்ப்பை கையில் எடுத்தேன். எனக்குள் ஒரு லேசான உணர்வு ஏற்பட்டது. ஆனால் லேசான சோகமும் இருந்தது. ஒரு திருமணம் எவ்வளவு தவறானதாக இருந்தாலும் அது முடிவுக்கு வருவது ஒரு கட்டியை அகற்றுவது போன்றது. வலி நீங்கிவிடும், ஆனால் வடு எஞ்சியிருக்கும். நான் எழுந்து கிளம்ப தயாரான போது என் பையில் இருந்த போன் சத்தமாக ஒலித்தது. அது அந்நிய எண். ஆனால் அது யாரென்று என் மனம் சொல்லிற்று. நான் போனை எடுத்தேன். மறுமுனையிலிருந்து வலியுடன் கூடிய அழுகுரல் கேட்டது. அதிதி மகளே, நான் சாந்தி பேசுகிறேன். நான் என் கண்களைச் சுருக்கினேன். என் குரல் குளிர்ச்சியாக இருந்தது. நீங்கள் ஏன் என்னை அழைக்கிறீர்கள்? நமக்கும் இப்பதான் விவாகரத்து ஆகிவிட்டது. நான் இனி உங்கள் மருமகள் அல்ல. சாந்தியின் குரல் அழுகையில் மூழ்கியது. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் செய்தது தவறுதான். மகளே, ரஜத்தை யாரோ அடித்து அவனது கைகால்களை உடைத்து விட்டார்கள். அவன் மருத்துவமனையில் இருக்கிறான். என்னிடம் 1 பைசா கூட இல்லை.
பழைய நாட்களை நினைத்துப்பார், அவனை காப்பாற்று. அவன் அறிவில்லாதவன், ஆனால் அவன் உன்னை இன்னும் உயிருக்கு உயிராக நேசிக்கிறான். இதைக் கேட்டதும் எனக்கு சிரிப்பதோ அல்லது அழுவதோ என்று தெரியவில்லை. பழைய நாட்களா? அவன் என்னை வீட்டிலிருந்து வெளியேற்றும்போது அந்த நாட்களை குப்பைத் தொட்டியில் எறிந்துவிட்டானே. சாந்திஜி, நீங்கள் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றியபோது உங்கள் மகன் வேறு ஒரு பெண்ணுடன் சுற்றிக் கொண்டிருந்ததை நினைத்தீர்களா? நான் உங்களுக்காக செய்தவற்றை நினைத்தீர்களா? இப்போது அவன் அடிவாங்கினான் என்றால் அது அவன் செய்த பாவத்தின் பலன். உங்களுக்கு தேவைப்படும்போதெல்லாம் வந்து கேட்க நான் ஒன்றும் தொண்டு நிறுவனமல்ல. நான் பிடிவாதமாக இருப்பதை பார்த்த சாந்திஜி கெஞ்சத் தொடங்கினார். நான் உன்னிடம் பிச்சை கேட்கிறேன். உன் காலில் விழுகிறேன். இப்போது என்னிடம் வீடும் இல்லை, பணமும் இல்லை. நான் யாரிடம் உதவி கேட்பேன்? நீ இவ்வளவு பணக்காரியாக இருக்கிறாய். ஒரு உயிரை காப்பாற்ற சில லட்சம் செலவழித்தால் உனக்கு என்ன குறைந்துவிடப் போகிறது? நான் அவன் பேச்சை குறுக்கிட்டேன். என் குரல் உறுதியாக இருந்தது. என் சொத்து நான் கஷ்டப்பட்டு உழைத்துச் சம்பாதித்தது. வானத்திலிருந்து விழவில்லை. நான் உங்களைப் போன்ற ஏமாற்றுக்காரர்களுக்காக செலவழிப்பதற்கு. உங்களுக்கு ஒரு அருமையான மகன் இருக்கிறான். நீங்களே அவனை பார்த்துக் கொள்ளுங்கள். இனி என்னை ஒருபோதும் அழைக்காதீர்கள். நான் போனை துண்டித்துவிட்டு உடனடியாக அந்த நம்பரை பிளாக் செய்துவிட்டேன். நீதிமன்ற வாசலில் நின்றிருந்த ரஜத் நான் போனில் பேசுவதை பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்களில் இருந்த ஒரு பலவீனமான நம்பிக்கை நான் போனை பையில் வைத்ததைக் கண்டதும் அணைந்து போனது. நான் அவனை திரும்பிப் பார்க்காமலும் நிற்காமலும் கடந்து சென்றேன். வெளியே மழை பெய்யத் தொடங்கியது. நான் என் குடையை திறந்து வேகமாக பார்க்கிங்கை நோக்கிச் சென்றேன். மழையின் குளிர்ச்சியான துளிகள் என் முகத்தில் பட்டன. ஆனால் என் இதயம் மிகவும் சூடாக இருந்தது. தகுதியற்றவர்களிடம் எப்படி இரக்கமற்றதாக இருக்க வேண்டும் என்பதைக் கற்றுக்கொண்டேன். அதுதான் நான் எனக்காகச் செய்த மிகப்பெரிய கருணை. பார்க்கிங் மேற்கூரை மீது மழையின் துளிகள் பலமாக விழுந்து கொண்டிருந்தன. அது ஒரு சலிப்பான, சோகமான இசையை எழுப்பியது. நான் காரில் அமர்ந்திருந்தேன். என் போன் திரை மின்னிக் கொண்டிருந்தது. அதில் ஒரு பரிச்சயமான எண் இருந்தது. நான் என் கான்டாக்ட்ஸில் மாற்ற மறந்த அந்த பெயர் இப்போது ஒரு ஏளனத்தைப் போல தெரிந்தது. நான் போனை அணைக்க நினைத்தேன். ஆனால் இந்த உறவை முழுமையாக முடித்துக்கொள்ள இது ஒரு கடைசி உரையாடல் அவசியமென்று தோன்றியது. என் மௌனம் உடன்பாடோ அல்லது மென்மையான அணுகுமுறையோ அல்ல என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஸ்கிரீனில் விரலை வைத்து போனை எடுத்தேன். ஆனால் காதுக்கு வைக்காமல் ஸ்பீக்கரில் போட்டு அருகிலிருந்த சீட்டில் வைத்தேன். மறுமுனையில் சாந்தியின் தவிப்பும் மருத்துவமனை ஜன்னல் வழியாக வரும் காற்றின் ஓசையும் கேட்டுக்கொண்டிருந்தது. அதிதி மகளே, நான் உன்னிடம் பிச்சை கேட்கிறேன். நீ என் மீது மரியாதை வைக்கவில்லை என்றால் பரவாயில்லை. குறைந்தபட்சம் ரஜத்தின் மீது இரக்கம் காட்டு. அவன் அறிவில்லாதவன். ஆனால் 1 வருடம் உனக்கு கணவனாக இருந்தவன். அவன் அங்கே கிடக்கிறான். கை உடைந்து கடன் கொடுத்தவர்கள் துரத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீ அவனை சாகவிடுவாயா? நீ இவ்வளவு பணக்காரியாக இருக்கிறாய். ஒரு உயிரை காப்பாற்றினால் புண்ணியம் கிடைக்கும் மகளே என்று அவள் கெஞ்சினாள். அவள் இன்னும் அப்படியேதான் இருந்தாள். எப்போதும் தன் போலி அறநெறிகளால் மற்றவர்களை தன் விருப்பப்படி கையாள நினைப்பவள். அவள் செய்த காயங்கள் எல்லாம் சில கண்ணீர் துளிகளால் ஆறிவிடும் என்று இப்போதும் நினைக்கிறாள். காரின் ஜன்னலில் வழிந்தோடிய மழைத்துளிகளை பார்த்தேன். என் மனம் வெளியே பெய்த மழையை விடவும் குளிராகவும் அமைதியாகவும் இருந்தது. நான் ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு பேசினேன். என் குரல் காருக்குள் எதிரொலித்தது. ஆனால் கத்திப்போல கூர்மையாக இருந்தது. சாந்திஜி, நான் உங்களை ஆண்டி என்று அழைக்கிறேன். ஏனெனில் நமக்கு விவாகரத்து ஆகிவிட்டது. நீங்கள் ஒரு உயிரைக் காப்பாற்றினால் புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்கிறீர்கள். அப்படியென்றால் என்னை நள்ளிரவில் வீட்டை விட்டு வெளியேற்றியபோது புண்ணியம் சம்பாதிப்பதைப் பற்றி நீங்கள் நினைத்தீர்களா? உங்கள் மகன் என்னை ஏமாற்றிக் கொண்டிருந்தபோது, என் சொத்தை அபகரிக்கச் சதி செய்தபோது அவனை தடுத்து நிறுத்தி புண்ணியம் தேடச் சொல்லி நீங்கள் ஏன் அறிவுரை கூறவில்லை? மறுமுனையில் மௌனம் நிலவியது. கனமான மூச்சுவிடும் சத்தம் மட்டும் கேட்டது. நான் அவளுக்கு பேச வாய்ப்பு கொடுக்கவில்லை. நான் ஒன்றும் தேவி அல்ல. என் முதுகில் கத்தியால் குத்தியவர்களுக்கு இரக்கம் காட்ட. என் பணம் நான் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்தது. அதை ஒரு சூதாடி மற்றும் ஏமாற்றுக்காரனுக்கு கொடுப்பதை விட ஏழை குழந்தைகளுக்கு தானம் செய்வேன். மீண்டும் எனக்கு ஃபோன் செய்யாதீர்கள். என்னிடம் எந்த எதிர்பார்ப்பும் வைக்காதீர்கள். கர்மவினை தாமதமாக வரலாம், ஆனால் நிச்சயம் வரும் சாந்திஜி என்று கூறி உறுதியாக அழைப்பை துண்டித்துவிட்டு அந்த எண்ணை நிரந்தரமாக பிளாக் செய்தேன். அன்று மதியம் நான் அலுவலகத்திற்குச் சென்றபோது வரவேற்பாளர் ஒரு விசித்திரமான முகபாவனையுடன் என்னை அழைத்தார். கவுண்டரில் வெள்ளை ரோஜாக்கள் நிறைந்த ஒரு பிரம்மாண்டமான பூங்கொத்து வைக்கப்பட்டிருந்தது. கூடவே ஒரு சிறிய கார்டும் இருந்தது. நான் அதை திறந்தேன். சாந்தியின் நடுங்கும் கையெழுத்து என் கண்களுக்குத் தெரிந்தது. மகளே,
அம்மா உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறாள். நீ மன்னித்துவிட்டு மீண்டும் வருவாய் என்று நம்புகிறேன். நான் அந்த பூங்கொத்தை பார்த்தேன். என் மனதில் கசப்பும் அருவருப்பும் உண்டானது. இந்த எல்லை வரை வந்த பிறகும் சில பூக்களாலும் பொய் மன்னிப்பாலும் என்னை வாங்கிவிடலாம் என்று அவர் நினைக்கிறார். அல்லது என் சக ஊழியர்களுக்கு முன்னால் ஒரு பரிதாபமான மாமியாராக நடித்து என் மீது சமூக அழுத்தத்தை உருவாக்க முயற்சிக்கிறாரா? என் உதவிக்கு வரும் பெண் என்னை பார்த்து சிரித்துவிட்டு, அக்கா, இந்த பூங்கொத்தை குப்பைத் தொட்டியில் எரிந்துவிடவா? உங்களுக்கு பிடித்திருந்தால் வைத்துக் கொள்கிறீர்களா என்று கேட்டாள். எனக்கு இத்தகைய செயற்கையான பூக்களால் அலர்ஜி என்று நான் சொன்னேன். அந்த பெண் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்துவிட்டு தலையசைத்தாள். நான் என் அலுவலகத்தை நோக்கி நடந்தேன். என் ஹை ஹீல் செருப்புகளின் சத்தம் தரையில் எதிரொலித்தது. நான் ஒரு பூங்கொத்தை மட்டும் எரியவில்லை, இத்தனை காலமாக என் தோள்களில் சுமந்த அந்த விஷத்தன்மை கொண்ட உறவின் பாரத்தையும் தூக்கி எறிந்தேன் என்று எனக்குத் தெரியும். தவறான நேரத்தில் தவறான இடத்தில் காட்டப்படும் கருணை கடைசியில் முட்டாள்தனம்தான். ஒரு வாரம் கழித்து நீதிமன்ற முத்திரை பொறிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான விவாகரத்து தீர்ப்பு என் கையில் இருந்தது. காகிதத்தின் ஒரு மெல்லிய துண்டுதான், ஆனால் அதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அது மிகவும் கனமானது. ஏனென்றால் நான் அதிக நம்பிக்கையுடன் தொடங்கிய ஒரு பயணத்தின் முடிவு அது. நான் நீதிமன்றத்திற்கு வெளியே நின்றேன். என் முகத்தை உயர்த்தி நீல நிற நிசப்தமான வானத்தை பார்த்தேன். சுதந்திரக் காற்றை என் நுரையீரல்களில் நிரப்பினேன். இனி யாருடைய மனைவியும் அல்ல, யாருடைய மருமகளும் அல்ல. நான் மீண்டும் நானாக மாறினேன். அதிதி மெஹ்ரா, சுதந்திரமானவள் மற்றும் சுயசார்பு கொண்டவள். யாரோ பல நாட்களாக அணிந்திருந்த கனமான கவசத்தை கழற்றியது போல ஒரு லேசான உணர்வு என் நரம்புகளில் ஓடியது. நான் நேராக என் நிறுவனத்திற்குச் சென்றேன். ஆனால் வழக்கமான வேலையைச் செய்ய அல்ல. என் கையில் ராஜினாமா கடிதம் இருந்தது. அதை நேற்று இரவே நான் தயார் செய்திருந்தேன். ஒரு நிர்வாகக் குழுவில் எடிட்டராக 3 ஆண்டுகள் பணியாற்றிய காலத்தில் நான் எப்போதும் காலக்கெடு மற்றும் பாதுகாப்பான உள்ளடக்க அழுத்தத்திலேயே இருந்தேன். கலாச்சாரம் மற்றும் கலை குறித்த டிஜிட்டல் உள்ளடக்க ஸ்டுடியோவை திறக்க வேண்டும் என்ற என் கனவு எப்போதும் ஒரு பழைய டைரியிலேயே அடைக்கப்பட்டிருந்தது. ரஜத்துடனான திருமணம், ஒரு நல்ல மனைவியாகவும் மருமகளாகவும் இருக்க வேண்டும் என்ற அழுத்தம், குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நிலையாக இருக்க வேண்டும் என்ற தேவை ஆகியவை என் அந்த விருப்பத்தை புதைத்துவிட்டன. ஆனால் இப்போது சங்கிலி உடைந்து விட்டது. என் வாழ்க்கையை இன்னும் தள்ளிப்போட எனக்கு எந்த காரணமும் இல்லை. என் பாஸ், ஒரு கண்டிப்பான நடுத்தர வயது பெண், என் ராஜினாமா கடிதத்தை பார்த்துவிட்டு தன் கண்ணாடியின் மேலிருந்து என்னை பார்த்தார். அவர் நீண்ட மூச்சை விட்டுவிட்டு, நீ நன்றாக யோசித்துதான் முடிவெடுத்திருக்கிறாயா? எடிட்டிங் துறை தலைவர் பதவி காலியாகிறது. அடுத்த மாதம் உனக்கு பதவி உயர்வு கொடுக்கலாம் என்று நினைத்தேன். விவாகரத்துக்குப் பிறகு பெண்கள் பெரும்பாலும் தனித்துவிடப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு நிலையான வேலை இருப்பதுதான் சிறந்தது என்றார். நான் புன்னகைத்தேன். என் கண்கள் உறுதியாக இருந்தன. உங்கள் கனிவுக்கு நன்றி மேடம். ஆனால் இப்போது நான் எனக்காக வாழ வேண்டிய நேரம் என்று நினைக்கிறேன். நிச்சயமற்ற தன்மை சில சமயம் ஒரு இனிமையான ஆச்சரியம். அது மக்களை தாங்களே மறக்கச் செய்கிறது. நான் ஒருமுறை என் சிறகுகளை விரித்து பறந்து பார்க்க விரும்புகிறேன். பரிச்சயமான அலுவலக கட்டிடத்திலிருந்து வெளியேறி என் பொருட்களை ஒரு பெட்டியில் எடுத்துக்கொண்டு பார்க்கிங்கை நோக்கி நடந்தேன். மாலையின் பொன்னிற சூரிய ஒளி நகரத்தின் மீது விழுந்து கொண்டிருந்தது. நான் என் அம்மாவின் வீட்டிற்குச் சென்றேன். இரவு உணவு முன்பே தயாராக இருந்தது. நான் விவாகரத்து தீர்ப்பு மற்றும் வேலையை விட்ட விவரங்களை அம்மாவிடம் காட்டினேன். திருமதி கவிதா மெஹ்ரா எந்த கவலையோ அல்லது அதிருப்தியோ காட்டவில்லை. அவர் அமைதியாக, விட்டுவிட்டாயா, விட்டுவிடு. உன் வாழ்க்கைக்கு நீயே எஜமானியாக இருக்க கற்றுக்கொள். மற்றவர்களுக்காக வேலை செய்வதை விட இது எப்போதுமே சிறந்தது. கணவன் இல்லையென்றால் என்ன, கவலை வேண்டாம். ஆனால் வேலையும் பணமும் எப்போதும் உன் கையில் இருக்க வேண்டும் மகளே என்றார். என் அம்மா இப்படித்தான், எப்போதும் நடைமுறைக்கு ஏற்றவாறும் வலிமையாகவும் இருப்பவர். அவரது வளர்ப்புதான் அந்த புயலிலிருந்து மீண்டு வர எனக்கு உதவியது. அவர் எனக்கு ஒரு வங்கி அட்டையை கொடுத்தார். இது உனக்காக நான் செய்த முதலீட்டிலிருந்து கிடைத்த லாபம். அதனுடன் சிறிது என்னிடமிருந்தும் சேர்த்துள்ளேன். இதை உன் ஸ்டுடியோவை தொடங்க ஆரம்ப மூலதனமாகக் கொள். உனக்கு பிடித்ததைச் செய். தோல்வியடைந்தால் இங்கே வந்துவிடு, நான் உனக்கு சோறு போடுவேன் என்றார். நான் அம்மாவை கட்டிக்கொண்டேன். ஆனந்த கண்ணீரை மறைக்க என் முகத்தை அவர் தோளில் புதைத்துக் கொண்டேன். எல்லாமே உடைந்தபோதும் இழந்தபோதும் நான் இந்த உலகின் மிகப்பெரிய பணக்காரியாக உணர்ந்தேன். ஏனென்றால் என் குடும்பம், என் சுதந்திரம் மற்றும் என் கனவுகள் என்னிடம் இருந்தன.
ஸ்டுடியோவை தொடங்குவதற்கு முன் என் ஆன்மாவை அமைதிப்படுத்த நீண்ட பயணத்திற்குச் செல்ல முடிவு செய்தேன். நான் சிம்லாவை தேர்ந்தெடுத்தேன். சுற்றுலா பயணிகளின் கூட்டத்தில் படம் எடுப்பதற்காக அல்ல, அடர்ந்த தேவதாரு மரங்களின் காடுகளுக்கு நடுவே ஒரு அமைதியான மூலையை கண்டுபிடிப்பதற்காக. நான் ஒரு மலைப்பகுதியில் சிறிய ஹோமஸ்டே ஒன்றை வாடகைக்கு எடுத்தேன். அங்கு அதிகாலைகளில் பறவைகளின் கீச்சொலியும் காற்றின் இரைச்சலும் மட்டுமே கேட்கும். ஜன்னலுக்கு வெளியே பனிமூட்டம் ஒரு மெல்லிய திரை போல படர்ந்திருக்கும். அங்கு கழித்த நாட்களில் நான் உண்மையாகவே மெதுவாக வாழத் தொடங்கினேன். என் போனில் இருந்த அனைத்து அறிவிப்புகளையும் அணைத்துவிட்டேன். சமூக வலைதளங்களை பார்க்கவில்லை, எந்தச் செய்தியும் படிக்கவில்லை. அதிகாலையில் எழுந்து ஒரு கோப்பை சூடான தேநீர் தயாரித்து மரத்தாலான வராண்டாவில் அமர்ந்து தேவதாரு இலைகளின் மீது படிந்திருந்த பனித்துளிகள் வெயிலில் உருகுவதை பார்த்தேன். நண்பகலில் மக்கள் நடமாட்டமில்லாத சரிவுகளில் அலைந்து திரிந்தேன். மலைகளின் குளிர்ந்த காற்றை சுவாசித்தேன். அங்கே என்னைப் போலவே இதயத்தில் காயங்களுடன் இருந்த பெண்களை சந்தித்தேன். சிலர் சிங்கிள் மதர்கள், சிலர் சமீபத்தில் திவாலானவர்கள். நான் அங்கே சமநிலையை தேடி வந்திருந்தேன். நாங்கள் குளிர்ந்த இரவுகளில் நெருப்பின் அருகில் அமர்ந்து ஒருவரை ஒருவர் தீர்ப்பளிக்காமல் எங்கள் கதைகளை பகிர்ந்து கொண்டோம். அந்த ஹோமஸ்டே உரிமையாளர் என் அம்மாவின் வயதுடைய ஒரு பெண். கணவனை இழந்த பிறகு நகரத்தை விட்டு இங்கே வந்து குடியேறியவர். அவர் என்னிடம் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு எப்போதும் நினைவிருக்கும். துயரம் என்பது ஒரு மழைச்சாரல் போன்றது. அது உன்னை நனைக்கும், உன்னை நடுங்க வைக்கும். ஆனால் அது நின்றுவிடும். முக்கியமானது என்னவென்றால், மழைக்குப் பிறகு பூமி சுத்தமாகிறது, மரங்களும் செடிகளும் இன்னும் பசுமையாக மாறுகின்றன. நீ இன்னும் இளமையாக இருக்கிறாய். ஒரு மழைச்சாரல் உன் வாழ்க்கையின் வசந்தத்தை பாழாக்க விடாதே. அவரது வார்த்தைகள் என் இதய காயங்களுக்கு ஒரு மருந்து போல இருந்தன. எனக்கு மீண்டும் எழுத தூண்டுதல் கிடைத்தது. நான் என் கேமராவை எடுத்து இங்குள்ள வாழ்க்கையின் சாதாரண தருணங்களை பதிவு செய்தேன். புலிவிற்கும் பெண்ணின் புன்னகை, தேயிலையை பறிக்கும் முதிய பெண்ணின் சுருங்கிய கைகள் அல்லது மலைவாழ் குழந்தைகளின் அப்பாவி கண்கள். இந்த புகைப்படங்கள் வெறும் கலை மட்டுமல்ல, வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில் பார்க்கும் என் வழியாகும். சிம்லாவில் என் கடைசி இரவு, என் ஸ்டுடியோவிற்கான முதல் கருத்துக்களை என் டைரியில் எழுதினேன். என் இளமையின் ஒரு வருடத்தை மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்த முயற்சிப்பதிலேயே வீணாக்கிவிட்டேன் என்பதை உணர்ந்தேன். மாமனார் வீட்டில் ஒரு சிறந்த மனைவியாகவும் மருமகளாகவும் நடிப்பதிலேயே அது கழிந்தது. இனி என் மீதமுள்ள நேரத்தை எனக்காகவே வாழ்வேன், உண்மையான மதிப்பை படைப்பேன். நான் டைரியை மூடிவிட்டு நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தை பார்த்தேன். நாளை நான் நகரத்திற்கு திரும்புவேன். தோல்வியுற்ற திருமணமான பெண்ணாக அல்ல, மாறாக ஆற்றலும் நம்பிக்கையும் கொண்ட ஒரு தொழில்முனைவோராக. நகரத்தில் ஒரு புதிய உற்சாகத்துடன் திரும்பிய நான் முழு ஆர்வத்துடன் வேலையில் இறங்கினேன். சுகூன் என்ற என் ஸ்டுடியோவை ஒரு சிறிய அலுவலக குடியிருப்பில் அமைத்தேன். அது பிரம்மாண்டமானது அல்ல, ஆனால் வெதுவெதுப்பான மரநிறங்கள் மற்றும் நிறைய பச்சைச் செடிகளுடன் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. எனது முதல் புராஜெக்ட் ஒரு பெரிய புத்தகத் தொடருக்கான விளம்பரப் பொருட்களை உருவாக்குவது. இது ஒரு பெரிய சவாலாக இருந்தது, ஆனால் ஆக்கப்பூர்வமான உலகில் என் பெயரை நிலைநாட்ட இது ஒரு பொன்னான வாய்ப்பு. பார்ட்னர்களுடனான முதல் கூட்டம் அவர்களின் அலுவலகத்தில் நடந்தது. உடை முதல் பிரசன்டேஷன் வரை அனைத்தையும் நான் தயார் செய்திருந்தேன். மீட்டிங் அறைக்குள் நுழைந்தபோது பார்ட்னரின் பிரதிநிதி ஒரு முதிய கண்டிப்பான டைரக்டர் அல்ல, சுமார் 35 வயதுள்ள ஒரு மனிதர் என்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டேன். உயரமாக இருந்த அவர் முகத்தில் அறிவும் சாந்தமும் இருந்தது. அவர் தன்னை விக்ரம் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார். அவர்தான் அந்த புத்தகத் தொடரின் மார்க்கெட்டிங் டைரக்டர். விக்ரமிடம் ரஜத்தைப் போல போலித்தனம் இல்லை, அவர் வெற்று வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை. அவர் என் கருத்துக்களை கவனமாக கேட்டார், அவ்வப்போது பாராட்டி தலையசைத்தார், மிக கூர்மையான கேள்விகளை கேட்டார். அவர் வேலை செய்யும் முறை என்னை மரியாதையாக உணர வைத்தது. நான் ஒரு பெண் என்பதற்காக அல்ல, என் திறமைக்காக அவர் மதிப்பளித்தார். பிரசன்டேஷனின் இறுதியில் விக்ரம் எழுந்து என்னுடன் கைகுலுக்கினார். அவரது புன்னகை உண்மையானதாகவும் இதமாகவும் இருந்தது. அதிதி, உனது சிந்தனை மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாங்கள் தேடிக்கொண்டிருந்த கலாச்சார ஆழம் இதில் இருக்கிறது. இந்த புராஜெக்ட் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன். கூட்டத்திற்குப் பிறகு ஒப்பந்தத்தின் விவரங்களைப் பற்றி விவாதிக்க விக்ரம் என்னை மதிய உணவிற்கு அழைத்தார். உணவின் போது அவர் வேலை பற்றி மட்டுமல்லாமல் புத்திசாலித்தனமாக என் வாழ்க்கை குறித்தும் கேட்டார். உரையாடிய விதத்திலிருந்து என் நிலைமை பற்றி அவருக்கு தெரிந்திருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். ஒருவேளை பொதுவான அறிமுகங்கள் மூலமாக தெரிந்திருக்கலாம், ஆனால் அவர் எந்தவிதமான தேவையற்ற ஆர்வத்தையோ அல்லது பரிதாபத்தையோ காட்டவில்லை. தங்களை மீண்டும் கண்டுகொள்வதற்காக தகுதியற்ற விஷயங்களை கைவிட துணியும் பெண்களை நான் மிகவும் மதிக்கிறேன்.
அந்த அனுபவம் உங்கள் படைப்புகளுக்கு இன்னும் அதிக ஆன்மாவை கொடுக்கும் என்றார். விக்ரமின் வார்த்தைகள் என்னை சற்று சங்கடப்படுத்தினாலும் நான் மிகவும் நன்றியுடன் இருந்தேன். நீண்ட காலத்திற்குப் பிறகு இவ்வளவு ஆழமான மற்றும் உணர்திறன் கொண்ட ஒருவருடன் நான் பேசிக் கொண்டிருந்தேன். இருப்பினும் என் பழைய திருமணத்தின் காயங்கள் இன்னும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை பராமரிக்க என்னை கட்டாயப்படுத்தின. நான் கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் புன்னகைத்து, நன்றி விக்ரம், நீங்கள் மிகவும் தாராளமாக இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் வேலைதான் எனக்கு முன்னுரிமை என்று பதிலளித்தேன். விக்ரம் புரிதலுடன் தலையசைத்தார். அவர் எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை. அவர் ஒரு சிறந்த கூட்டாளியாகவும் மரியாதைக்குரிய நண்பராகவும் இருந்தார். அவர் தனது தனிப்பட்ட பிசினஸ் கார்டை என்னிடம் கொடுத்து, மீடியா அல்லது நெட்வொர்க்கிங்கில் எந்தவிதமான உதவி தேவைப்பட்டாலும் எனக்கு ஃபோன் செய்யுங்கள். நாம் நீண்ட கால கூட்டாளிகளாக இருப்போம் என்றார். கையில் பிசினஸ் கார்டை வைத்திருந்தபோது ஒரு விசித்திரமான பாதுகாப்பை நான் உணர்ந்தேன். நான் இப்போதைக்கு எந்த உறவிற்கும் தயாராக இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் விக்ரம் போன்ற ஒரு நல்ல சக ஊழியரை பெற்றிருப்பது வரவிருக்கும் பயணத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக இருந்தது. ஆண்டின் இறுதியில் பண்டிகை சூழல் நகரின் ஒவ்வொரு மூலைக்கும் பரவியபோது என் ஸ்டூடியோவிற்கு ஒரு தொலைதூர மாநிலத்தில் ஒரு பெரிய புராஜெக்ட் கிடைத்தது. எனவே நான் விக்ரம் மற்றும் தயாரிப்பு குழுவினருடன் ஒரு வாரகால லொகேஷன் சர்வே செய்யச் செல்ல வேண்டியிருந்தது. பிஸியான நாட்களுக்குப் பிறகு குழுவை ரிலாக்ஸ் செய்ய அந்த பகுதியின் புகழ்பெற்ற உணவகத்திற்கு இரவு உணவிற்காக விக்ரம் அழைத்தார். நாங்கள் ஒரு விஐபி அறையில் அமர்ந்திருந்தோம். அதன் கண்ணாடி ஜன்னல் வழியாக பசுமையான தோட்டம் தெரிந்தது. எல்லோரும் வெற்றிகரமான ஒத்துழைப்பிற்காக கோப்பைகளை உயர்த்தியபோது அடுத்த அறையிலிருந்து கூச்சல் சத்தம் கேட்டது. அது அந்த அமைதியை குலைத்தது. அந்த உயரிய கூர்மையான குரலை நான் எங்கே கேட்டாலும் மறக்கவே மாட்டேன். அது சாந்தி தேவியின் குரல். நீங்கள் யாரும் கவலைப்படாதீர்கள். என் மகன் மிகவும் திறமையானவன். என் மகன் ரஜத் இப்போது ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தில் டைரக்டராக இருக்கிறான். அவனது சம்பளம் ஆயிரக்கணக்கான டாலர்கள். அவன் பணத்தை செலவழிப்பதைப் பற்றி யோசிக்கவே மாட்டான். அவனுடைய முன்னாள் மனைவி அவளுக்கு சுகபோகம் அனுபவிக்கவே தெரியாது. என் மகன் தன் வேலையில் மும்முரமாக இருப்பதை பார்த்து வீணான பிடிவாதங்களை செய்துவிட்டு போய்விட்டாள். இப்போது அவள் வேலையில்லாமல் ஒரு பைசாவுக்காக தவிக்கிறாளாம். நினைத்தாலே வருத்தமாக இருக்கிறது. அவளது சிரிப்புச் சத்தம் எதிரொலித்தது. என் கையிலிருந்த ஒயின் கிளாஸ் நடுங்கியது. என் பக்கத்தில் அமர்ந்திருந்த விக்ரம் என் முகபாவனை மாறியதை கவனித்தார். அவர் மெதுவாக, உங்களுக்கு இவரை தெரியுமா என்று கேட்டார். நான் கிளாஸை கீழே வைத்துவிட்டு மங்கலாக சிரித்தேன். ஆம், ஒரு பழைய அறிமுகம். இவ்வளவு காலத்திற்குப் பிறகும் தாய்மகன் இருவரும் தங்கள் போலி கௌரவத்தை விடவில்லை. அவர்கள் இன்னும் தாங்களே பிணைத்த பொய்வலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அந்த கற்பனை டைரக்டர் மகனைப் பற்றி தற்பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சாந்தி தேவி என்னை பற்றி பொய்க்கதைகளை சொல்லிக் கொண்டிருந்தார். நான் பேராசை பிடித்தவள் என்றும் வெட்கமில்லாதவள் என்றும். என் சக ஊழியர்கள் இப்போது அந்த சத்தத்தை அடையாளம் காணத் தொடங்கினர். நான் ஒரு நீண்ட மூச்சை விட்டு அமைதி திரும்பப் பெற்றேன். நான் இனி மாமியாரைக் கண்டு பயப்படும் மருமகள் அல்ல. அந்த வார்த்தைகள் இனி என்னை காயப்படுத்த முடியாது. உணவருந்தும் இடையில் வாஷ்ரூம் செல்ல எழுந்தேன். வாஷ்ரூம் கதவை திறந்து வெளியே வந்ததும் லாபியில் ஒரு பெரிய கண்ணாடியின் முன் துணிகளை சரிசெய்து கொண்டிருந்த சாந்தி தேவியை நேருக்கு நேர் சந்தித்தேன். எங்கள் கண்கள் சந்தித்த தருணம் நேரம் நின்றது போன்ற உணர்வு. சாந்தி தேவி திடுக்கிட்டார். கனமான மேக்கப் போட்டிருந்த அவர் முகம் திடீரென வெளிரியது. அவர் என் பட்டு டிசைனர் உடையை பார்த்துவிட்டு பிறகு தன் துணிகளை பார்த்தார். அவர் என் மற்றும் ரஜத்தின் திருமணத்தின் போது அணிந்த அதே பழைய வெல்வெட் புடவையை அணிந்திருந்தார். இப்போது அது தேய்ந்து போயிருந்தது. அதில் சில கரைகளும் இருந்தன. அந்த அறையில் காட்டிக்கொண்டிருந்த அதிகாரமிக்க தோரணை மறைந்து இப்போது வறுமையை மறைக்கப் போராடும் ஒரு முதிய பெண்ணின் பிம்பம் மட்டுமே இருந்தது. அதிதி, நீயா? சாந்தி தேவி திணறிப்போய் கேட்டார். ஒரு வளைந்த புன்னகையை உருவாக்க முயற்சித்தார். எவ்வளவு விசித்திரமான தற்செயல் நிகழ்வு. எப்படி இருக்கிறாய்? மறுமணம் செய்து கொண்டாயா? நான் அவரை பார்த்தேன். என் கண்கள் அமைதியாக இருந்தன. நான் மெதுவாக பதிலளித்தேன். வணக்கம் ஆன்ட்டி. நான் நலமாக இருக்கிறேன். வேலை நன்றாகப் போகிறது. வாழ்க்கை சௌகரியமாக இருக்கிறது. நீங்கள் உள்ளே சொல்லிக் கொண்டிருந்தது போல ரஜத் பாய் தொழில் ரீதியாக முன்னேறிக் கொண்டிருப்பார் என்று நினைக்கிறேன். என் கேள்வி சாந்தி தேவியின் கௌரவ பலூனில் ஊசியை குத்தியது போல இருந்தது. அவர் முகம் சிவந்தது. அவர் கண்களைத் தவிர்த்தார். ஆம் ஆம், ரஜத் அப்படியேதான் இருக்கிறான். மிகவும் பிஸியாக இருக்கிறான். பெரிய புராஜெக்ட்கள் உள்ளன. அவன் இன்னும் உன்னை நினைக்கிறான். நான் சிரித்தேன், ஒரு லேசான ஆனால் ஏளனமான சிரிப்பு. இந்த நிலையிலும் அவர் நல்ல மாமியார் பாத்திரத்தை நடிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார்.
ஆன்ட்டி, இந்த அன்பை ரஜத்பாய்க்காகவே வைத்துக் கொள்ளுங்கள். நான் இப்போது என் மகிழ்ச்சியில் பிஸியாக இருக்கிறேன். உங்கள் குடும்பத்தைப் பற்றி எனக்கு இவ்வளவு கவலை தேவையில்லை. நான் இன்னும் ஒரு அடி முன்னே வந்து நாங்கள் இருவரும் மட்டும் கேட்கும் வகையில் மெல்லிய குரலில் சொன்னேன். நிறைய பொய் சொல்லிப் பழகிவிட்டால் ஒரு நாள் உண்மையை மறந்துவிடுவீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மகன் டைரக்டர் அல்ல, ஒரு கடன் வாங்கியவன் என்று மக்களுக்கு தெரிந்தால் என்னவாகும்? அப்போது இந்த முகமூடியை எங்கே மறைப்பீர்கள்? இதை சொல்லிவிட்டு மரியாதையுடன் தலைவணங்கிவிட்டுச் சென்றேன். சாந்தி தேவி அங்கேயே நின்று கொண்டிருந்தார் என்பதையும் ஆச்சரியத்துடனும் பொறாமையுடனும் என் முதுகை பார்த்து கொண்டிருந்தார் என்பதையும் நான் அறிவேன். ஏசுவதோ அல்லது பொது இடத்தில் ஒருவரை அம்பலப்படுத்துவதோ மிகப்பெரிய பழிவாங்கல் அல்ல. அவர்கள் உருவாக்கிய நரகத்திலிருந்து வெளியே வந்த பிறகு நீங்கள் எவ்வளவு சிறப்பாகவும் பெருமையுடனும் வாழ்கிறீர்கள் என்பதை காட்டுவதுதான் மிக இனிமையான பழிவாங்கல். அந்த வெற்றி பயணத்திற்குப் பிறகு என் சுகூன் ஸ்டுடியோவிற்கு பல புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்தன. வேலைப்பளு பல மடங்கு அதிகரித்தது. நான் ஒரு பெரிய அலுவலகத்தை தேட வேண்டும் என்று விக்ரம் யோசனை கூறினார். சில நாட்களுக்குப் பிறகு ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஃபோன் செய்து நான் தற்போது வேலை செய்யும் அதே கட்டிடத்தில் சுமார் 1000 சதுர அடி கொண்ட 2 அடுக்குமாடி அலுவலகம் காலியாக இருப்பதாகவும் உரிமையாளருக்கு அவசரப் பணம் தேவைப்படுவதால் சந்தை விலையை விட குறைவாக விற்பதாகவும் கூறினார். அவசரப் பணம் என்றதும் எனக்கு சற்று யோசனையாக இருந்தது. ஆனால் இடவசதி மற்றும் விலை காரணமாக அதை பார்க்க முடிவு செய்தேன். அன்று மதியம் ஏஜென்ட்டுடன் அபார்ட்மெண்டிற்குள் நுழைந்தபோது நான் ஈர்க்கப்பட்டேன். அது காலியாக இருந்தது. உரிமையாளர் வெகு காலத்திற்கு முன்பே கிளம்பிவிட்டது போல தெரிந்தது. அன்றே டீலை முடிக்க உரிமையாளரை அழைத்து வரும்படி ஏஜென்ட்டிடம் கூறினேன். குறிப்பிட்ட நேரத்தில் கதவு திறந்தது. நான் ஜன்னல் வழியாக நகரத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது தயக்கத்துடன் கூடிய காலடிச் சத்தத்தை கேட்டேன். நான் திரும்பினேன். என் உதட்டில் இருந்த புன்னகை அப்படியே உறைந்துவிட்டது. எனக்கு முன்னால் நின்றிருந்தவர் வேறு யாரும் அல்ல, ரஜத். ஆனால் சாந்திதேவி கதைகளில் சொல்லும் ரஜத் அல்ல அவர். நான் கிட்டத்தட்ட அடையாளம் காண முடியாத அளவிற்கு மிகவும் சோர்வாகவும் உடைந்தும் போயிருந்த ரஜத். அவர் பழைய வெள்ளைச் சட்டை அணிந்திருந்தார். தூக்கமின்மையால் கண்கள் குழி விழுந்திருந்தன. ரஜத்தும் என்னை பார்த்து அதிர்ந்து போனான். அவன் கதவிலேயே உறைந்து போய் நின்றான். அவனிடமிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. அறையில் மௌனம் நிலவியது. வெளியே மழைத்துளிகளின் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. ஒரு காலத்தில் கணவன் மனைவியாக இருந்த இருவரின் கனத்த மூச்சுச் சத்தம் மட்டும் அந்த அறையில் ஒலித்தது. அதிதி, நீயா என்று ரஜத் திணறினான். நான் விரைவாக என்னை தயார்படுத்திக் கொண்டேன். அவனை பார்த்தேன். என் கண்களில் இப்போது எந்த உணர்ச்சியும் இல்லை. ஒருவிதமான குளிர்ச்சி மட்டுமே இருந்தது. வணக்கம் ரஜத். நான் இந்த வீட்டை வாங்க வந்திருக்கிறேன். உரிமையாளர் ஒரு பழைய அறிமுகமாக இருப்பார் என்று எதிர்பார்க்கவில்லை. ஏஜென்ட் எங்களுக்கிடையே நின்று கொண்டிருந்தார். அவர் குழப்பமடைந்தார். நான் ரஜத்தை அறையில் இருந்த ஒரே ஒரு மேஜை நாற்காலியில் அமருமாறு சைகை செய்தேன். அவன் மெதுவாக நடந்தான். என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிய அன்று அவனிடமிருந்த அந்த அகங்காரம் அவன் நடையில் இல்லை. அவன் தன் விரல்களை இறுக்கமாக பற்றிக் கொண்டான். அவனது அழுக்கான நகங்கள் வறுமை நிறைந்த வாழ்க்கையின் கதையைச் சொல்லிக் கொண்டிருந்தன. இதை எவ்வளவு விலைக்கு விற்கிறாய் என்று நேரடியாக கேட்டேன். ரஜத் தலையை குனிந்தபடி எனக்கு உடனடியாக விற்க வேண்டும். டிரான்ஸ்பருடன் சேர்த்து 3 கோடிக்கு தருகிறேன் என்றான். இது சந்தை விலையை விட மிக குறைவு என்பதால் அவனுக்கு பணத்தேவை கடுமையாக இருக்கிறது என்பது உறுதியானது. நான் அவனை சிறிது நேரம் கவனித்துவிட்டு தகவலுக்காக கேட்கிறேன், ஏன் இவ்வளவு அவசரமாக விற்கிறாய்? பேப்பர்களில் ஏதாவது சிக்கலா அல்லது கடனா என்று கேட்டேன். ரஜத் தலையை நிமிர்த்தினான். அவன் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன. இல்லை, பேப்பர்கள் எல்லாம் சரியாகத்தான் உள்ளன. என் பெயரில்தான் இருக்கிறது. என் அம்மாவின் அறுவை சிகிச்சைக்காக இதை விற்கிறேன் என்று தேம்பித் தேம்பி அழத் தொடங்கினான். ரியா அவனை ஏமாற்றி கடனில் மூழ்கிய பிறகு சாந்திதேவிக்கு அதிர்ச்சியால் பக்கவாதம் ஏற்பட்டு பல மாதங்களாக படுக்கையில் இருப்பதும் சிகிச்சைச் செலவுகள் அதிகமாக இருப்பதும் தெரியவந்தது. ரஜத் வேலையில்லாமல் இருந்ததால் தன் கடைசிச் சொத்தை விற்க வேண்டியிருந்தது. இதை கேட்டதும் எனக்கு மகிழ்ச்சியாக இல்லை, மாறாக ஆழ்ந்த துக்கமே ஏற்பட்டது. கர்மவினை யாரையும் விட்டு வைப்பதில்லை. அவர்களின் பேராசையும் கொடூரமும் இறுதியில் அவர்களின் வாழ்க்கையையே அழித்துவிட்டது. நான் நினைத்திருந்தால் இன்னும் விலை குறைத்திருக்கலாம், ஏனெனில் அவன் நிர்பந்தத்தில் இருக்கிறான் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் அப்படி செய்யவில்லை. சரி, நான் வாங்கத் தயார் என்று உறுதியாக கூறினேன். ஆனால் நான் உனக்கு 3.5 கோடி தருகிறேன். இதுதான் சந்தை விலை. எந்த நிர்பந்தமும் இல்லை. சட்ட ரீதியாக எனக்கு எந்த சிக்கலும் இருக்கக்கூடாது. ரஜத் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தான். அவன் உதடுகள் நடுங்கின. அதிதி, நீ உண்மையா சொல்கிறாயா?
ஏன் இப்படி என்று கேட்டான். நான் அவன் பேச்சைக் குறுக்கிட்டேன். நான் இதை என் அலுவலக தேவைக்காக வாங்குகிறேன். அதற்குரிய சரியான விலையை தருகிறேன். இது ஒரு வணிக ஒப்பந்தம், தயவோ அல்லது இரக்கமோ அல்ல. யாருடைய நிர்பந்தத்தையும் நான் பயன்படுத்திக் கொண்டேன் என்று பிறகு யாரும் சொல்லக்கூடாது என்றேன். நான் செக் புத்தகத்தை எடுத்து ஒரு தொகையை எழுதி ரஜத்திடம் நீட்டினேன். இது அட்வான்ஸ். நாளை நோட்டரி அலுவலகத்தில் சந்திப்போம். மீதி பணத்தை ஒரே கட்டணமாக தருகிறேன். ரஜத் நடுங்கும் கைகளால் செக்கை வாங்கினான். அவனது கண்ணீர் செக்கின் மீது விழுந்தது. அவன் நன்றி சொல்ல நினைத்தான், மன்னிப்பு கேட்க நினைத்தான். ஆனால் நான் எதையும் கேட்க விரும்பவில்லை. என்னைப் பொறுத்தவரை இது ஒரு வணிகம் மட்டுமே. இது ஒரு துல்லியமான மற்றும் உறுதியான முடிவு. இது எங்களின் பழைய கணக்கு அனைத்தையும் என் இறுதி கருணையுடன் முடித்து வைத்தது. நான் என் ஃபைலை மூடினேன். வெளியே மழைத்துளிகள் ஜன்னலில் மோதிக்கொண்டிருந்தன. அறையில் ரஜத்தின் கனத்த மூச்சுச் சத்தம் தெளிவாக கேட்டது. அவன் தன் கிழிந்த காலணிகளை வெறித்து பார்த்துக்கொண்டு தலையை குனிந்தான். நான் கையெழுத்திட்ட செக்கை அவனிடம் நீட்டினேன். இதை வைத்துக்கொள். இது 30 விழுக்காடு அட்வான்ஸ். நாளை காலை 8 மணிக்கு நோட்டரி அலுவலகத்தில் சந்திப்போம். கான்ட்ராக்டில் கையெழுத்தானதும் மீதி பணத்தை டிரான்ஸ்பர் செய்துவிடுவேன். ரஜத் தலையை நிமிர்த்தினான். ரத்தம் வழிந்த அந்த கண்களால் என்னை பார்த்தான். அவன் கைகள் நடுங்கிக் கொண்டே செக்கை எடுக்க முன்வந்தன. ஆனால் பிறகு பின்வாங்கின. ஒருவேளை அவனிடம் இன்னும் கொஞ்சம் வெட்கம் மிச்சமிருந்திருக்கலாம். அதிதி என்று அவனது குரல் உடைந்து போனது. நீ ஏன் இப்படிச் செய்கிறாய்? நான் உன்னிடம் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டேன். நீ என்னிடம் வெறுப்பைத்தான் காட்டியிருக்க வேண்டும். என்னை குறைந்த விலைக்கு விற்கும்படி வற்புறுத்தியிருக்க வேண்டும். நான் அவனது குழிவிழுந்த கண்களுக்குள் ஆழமாக பார்த்தேன். என் மனதில் எந்த வெறுப்பும் இல்லை. புயலுக்குப் பிறகு ஒரு அமைதியான ஏரி போல இருந்தது. நான் மெதுவாக பதிலளித்தேன். நான் பிசினஸ் செய்கிறேன். இது ஒரு ஒப்பந்தம். நான் உன் நிர்பந்தத்தை வாங்கவில்லை. இந்த வீட்டின் உண்மையான மதிப்பை வாங்குகிறேன். தவிர இந்த பணம் உனக்காக அல்ல, ஆண்டியின் சிகிச்சைக்காக. அவர்கள் என்னிடம் மோசமாக நடந்து கொண்டாலும் வாழ்க்கை மற்றும் மரணத்திற்கு முன்னால் மனிதநேயம்தான் மிகப்பெரியது. ரஜத் விம்மி விம்மி அழத் தொடங்கினான். அவன் தன் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டான். அவனது தோள்கள் ஒவ்வொரு விம்மலுக்கும் நடுங்கின. ஒரு தோல்வியுற்ற மனிதனின் அழுகை மிகவும் பரிதாபமாகவும் சோகமாகவும் இருக்கிறது. அவன் தன் முட்டாள்தனத்திற்காக அழுதான். தான் வழிபட்ட அந்த போலி மதிப்புகளுக்காக அழுதான். சிறிது நேரத்திற்குப் பிறகு ரஜத் கண்ணீரை துடைத்துவிட்டு செக்கை எடுத்துக்கொண்டான். அவன் எழுந்து என் முன் 90 டிகிரி கோணத்தில் குனிந்து வணங்கினான். நன்றி. என் அம்மாவுக்கு ஒரு மறுவாழ்வு அளித்ததற்கு நன்றி. நான் உன் வாழ்நாள் முழுவதும் கடன்பட்டிருப்பேன். நான் தலையசைத்துவிட்டு என் பையை எடுத்துக்கொண்டு நின்றேன். அடுத்த பிறவி வரை காத்திருக்கத் தேவையில்லை. இந்த பிறவியில் ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்தால் போதும். உன் அம்மாவையும் பணத்தையும் வைத்துக்கொண்டு தொல்லை செய்யாதே. வேறு எந்த பெண்ணையும் உன் காரணத்தால் துன்புறுத்தாதே. இதுவே நீ எனக்குச் செலுத்தும் கடனாக இருக்கும். நான் கதவை திறந்து வெளியே சென்றேன். அந்த வெறுமையான அறையில் அவன் மட்டும் தனியாக இருந்தான். தாமதமாக வந்த குற்ற உணர்வு அனைத்தையும் ஆக்கிரமித்திருந்தது. அடுத்த நாள் காலை நோட்டரி அலுவலகத்தில் கூட்டம் அதிகமாக இருந்தது. நானும் ரஜத்தும் வெயிட்டிங் ஏரியாவில் அமர்ந்திருந்தோம். எங்களுக்கு இடையே ஒரு கண்ணுக்குத் தெரியாத சுவர் இருந்தது. ரஜத் புதிய சட்டை அணிந்திருந்தான். ஆனால் அவன் முகத்தில் சோகம் அப்பட்டமாக தெரிந்தது. எங்கள் பெயர் அழைக்கப்பட்டதும் கையெழுத்திடும் அறைக்குச் சென்றோம். நடைமுறைகள் விரைவாகவும் தொழில்முறையாகவும் நடந்தன. நான் மீதி பணத்தை டிரான்ஸ்பர் செய்தேன். பரிமாற்றம் முடிந்தது. நான் கிளம்பத் தயாரானபோது ரஜத் மெதுவாக என்னை தடுத்தான். அதிதி, ஒரு நிமிடம் இரு. அவன் தன் சட்டைப்பையிலிருந்து ஒரு சிறிய சிவப்பு நிற வெல்வெட் பெட்டியை எடுத்தான். அவன் அதைத் திறந்தான். உள்ளே ஒரு வைர மோதிரம் இருந்தது. அவன் என்னை மணந்தபோது மிகுந்த காதலுடன் அணிவித்தது அது. அந்த மோதிரம் இன்னும் ஜொலித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அதன் ஒளி இப்போது குளிர்ச்சியாகவும் பழையதாகவும் இருந்தது. ரஜத் அந்த பெட்டியை என்னிடம் நீட்டினான். இதை என்னிடம் வைத்திருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. இது உன்னுடையது. நான் இதை உனக்கே திருப்பித் தர விரும்புகிறேன். நான் அந்த மோதிரத்தை பார்த்தேன். திருமண நாளைய நினைவுகள் வந்தன. ஆனால் இப்போது என் இதயத்தில் எந்த வலியும் இல்லை. நான் புன்னகைத்து அந்த பெட்டியை அவனிடமே தள்ளிவிட்டேன். நீயே இதை வைத்துக்கொள். எனக்கு இது தேவையில்லை. இது கடந்த காலத்தின் ஒரு பகுதி. நான் முன்னே செல்லவே விரும்புகிறேன். நீ இதை விற்றுவிட்டு அந்த பணத்தை ஆண்டியின் சிகிச்சைக்காக பயன்படுத்து, அல்லது உன் வாழ்க்கையைத் தொடங்க இதை பயன்படுத்திக்கொள். ரஜத் என்னையே பார்த்துக் கொண்டிருந்தான். அவன் கண்களில் மீண்டும் கண்ணீர்.
அவன் அந்த பெட்டியை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு தலையசைத்தான். அவனால் எதுவும் பேச முடியவில்லை. நான் மன்னிப்பு கேட்கிறேன். உன்னிடம் மிகவும் மன்னிப்பு கேட்கிறேன். நான் அவனது மனைவியாக இருந்தபோது அவன் இந்த மன்னிப்பை கேட்டிருந்தால் எல்லாம் மாறியிருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் ஒருவேளை என்ற வார்த்தைக்கு இடமில்லை. நான் அவனை கடைசி முறையாக பார்த்தேன். என் கண்களில் இப்போது எந்த கோபமும் இல்லை. உன்னை நீ கவனித்துக்கொள் ரஜத். இதை கூறிவிட்டு நான் சென்றேன். நோட்டரி அலுவலகத்தின் கண்ணாடி கதவு திறக்க வெளியிலிருந்த பிரகாசமான சூரிய ஒளி உள்ளே நுழைந்தது. நான் கட்டிடத்தின் நிழலிலிருந்து வெளியேறி சாலைக் கூட்டத்தில் கலந்தேன். என் பின்னால் அந்த திருமண மோதிரத்தையும் தாமதமாக வந்த குற்ற உணர்வையும் பிடித்துக்கொண்டு ரஜத் இன்னும் அங்கேதான் நின்றான் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் திரும்பி பார்க்கவில்லை. என் முன்னே வழி தெளிவாக இருந்தது. என் கால்கள் உறுதியாக நடந்தன. காலம் வேகமாக ஓடியது. 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன. என் சுகுன் ஸ்டுடியோ இப்போது சந்தையில் நன்கு அறியப்பட்ட பெயர். ஒரு நாள் காலை விக்ரமிடமிருந்து எனக்கு திருமண அழைப்பிதழ் வந்தது. அழைப்பிதழில் மணமகளின் பெயரைக் கண்டதும் என் புன்னகை மறைந்தது. நேஹா, எனக்கு தெரிந்த மிகச்சிறந்த மனிதனை திருமணம் செய்யப் போகும் என் இரட்டை வேடம் போடும் தோழி அவள். நேஹாவின் உண்மை முகத்தை விக்ரமிடம் சொல்ல வேண்டுமா என்று நினைத்தேன். ஆனால் விக்ரம் புத்திசாலி, இது அவனது முடிவு என்று விட்டுவிட்டேன். திருமணம் நகரின் பிரம்மாண்டமான ஹோட்டலில் நடந்தது. நான் ஒரு அழகான கருப்பு நிற உடையணிந்து சென்றேன். நான் ஹாலுக்குள் நுழைந்தபோது நேஹா விக்ரமுடன் விருந்தினர்களை வரவேற்றுக் கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும் அவள் திடுக்கிட்டாள். ஆனால் விரைவாக தன்னை சுதாரித்துக் கொண்டாள். அதிதி, என் அன்புத் தோழி. வந்ததற்கு நன்றி என்று தோழி என்ற வார்த்தையை ஏளனமாக அழுத்திச் சொன்னாள். பிறகு அவள் தன் பழைய நண்பர்களிடம் திரும்பி, நினைவிருக்கிறதா? அதிதிதான் எங்கள் வகுப்பில் மிகவும் அழகான பெண். பாவம், அவளுக்கு அதிர்ஷ்டமே இல்லை. 2 வருடங்களுக்கு முன்பே விவாகரத்து ஆகிவிட்டது என்று கிண்டலாகச் சொன்னாள். அவள் என்னை நோக்கித் திரும்பி, அதிதி, இன்று என் மகிழ்ச்சியான நாள். நீ விவாகரத்தான பெண். உன் பார்வை என் மீது பட்டால் தோஷம் ஏற்படும். பின்னால் என் அறைக்கு மட்டும் வந்துவிடாதே. என் புதிய வாழ்க்கையில் உன் நிழல் விழக்கூடாது என்றாள். பழைய நண்பர்கள் சிரித்தனர். விக்ரமின் முகம் மாறியது. அவன் ஏதோ சொல்ல வந்தான். ஆனால் நான் அவனை தடுத்துவிட்டேன். நான் என் கையில் இருந்த ஒயின் கிளாஸை உயர்த்தி நேஹாவின் கண்களை நேராகப் பார்த்துச் சொன்னேன். அதை சுற்றியிருந்த அனைவரும் கேட்கும் வகையில் உரக்கச் சொன்னேன். வாழ்த்துகள் நேஹா. உனக்காக நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். பல வருடங்களாக பணக்கார பையன்களை வேட்டையாடி கிரெடிட் கார்டு கடனை அதிகரித்த பிறகு கடைசியாக உனக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கிடைத்துவிட்டது. விக்ரம் ஒரு நல்ல மனிதர். அவர் குடும்பம் மிகவும் கௌரவமானது. இனிமேலாவது திருந்து உன்னுடைய அந்த பிரம்மாண்டமான கடந்த காலம் மக்களுக்குத் தெரிந்து அவர் அவமானப்படப் போகிறார். கவனமாக இரு. என் வார்த்தைகள் காற்றின் மென்மையோடு இருந்தாலும் அதன் தாக்கம் வெடிகுண்டு போல இருந்தது. நேஹாவின் உதடுகளில் இருந்த புன்னகை உறைந்து போனது. அவளது முகம் வெளிரியது. சுற்றியிருந்தவர்கள் கிசுகிசுக்கத் தொடங்கினர். விக்ரம் தன் மனைவியை சந்தேகம் மற்றும் ஏமாற்றத்துடன் பார்த்தான். நான் விக்ரமை நோக்கி என் கிளாஸை உயர்த்தி தலையசைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினேன். புயல் வீசப்போகும் அந்த திருமணத்தை அப்படியே விட்டுவிட்டு வந்தேன். நான் ஒன்றும் தவறாக செய்யவில்லை. உண்மையை சற்று வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தேன், அவ்வளவுதான். நான் திருமண மண்டபத்தை விட்டு வெளியே வந்தபோது இரவு வெகுநேரமாகிவிட்டது. ஃபோனில் ஒரு புதிய மெசேஜ் வந்தது. அது ரஜத்திடமிருந்து. மெசேஜ் சிறியதுதான், ஆனால் சோகத்தால் நிறைந்தது. என் அம்மா இறந்துவிட்டார். அவர் அமைதியாகச் சென்றார். நீ கொடுத்த பணத்திற்கு நன்றி. உன்னால் அந்த அறுவை சிகிச்சை நடந்தது. அவர் கடைசி சில மாதங்களை வலியின்றி வாழ்ந்தார். மீதி பணத்தில் நான் எல்லா கடன்களையும் அடைத்துவிட்டு இறுதிச் சடங்குகளையும் கண்ணியமாக செய்துவிட்டேன். நான் என் கிராமத்திற்கு திரும்பிச் செல்கிறேன். உன் வாழ்க்கையில் எப்போதும் அமைதி நிலவட்டும். நான் ஒரு நீண்ட மூச்சை இழுத்தேன். அந்த மூச்சு எஞ்சியிருந்த பழைய கணக்குகளையும் காற்றில் கரைத்துவிட்டது. சாந்தி தேவி சென்றுவிட்டார். ரஜத்தும் தன் தவறுக்கான விலையை கொடுத்துவிட்டான். எல்லாம் முடிவுக்கு வந்தது. வெறுப்போ குற்ற உணர்வோ இல்லை, கர்மவினையைப் பற்றிய புரிதல் மட்டுமே இருந்தது. நான் பதில் அனுப்பவில்லை. மனதிற்குள் அவர்களது ஆன்மாவின் அமைதிக்காக வேண்டிக் கொண்டேன். சாலையோரத்தில் இருந்த பூக்கடையில் வண்டியை நிறுத்தி அழகான சூரியகாந்தி பூங்கொத்து ஒன்றை வாங்கினேன். சூரியனை நோக்கியே இருக்கும் அந்த பூக்கள் போல என் வாழ்க்கையும் ஒளியை நோக்கி இருந்தது. மீண்டும் ஃபோன் ஒலித்தது. இம்முறை ஒரு வெளிநாட்டு பார்ட்னரிடமிருந்து. ஹலோ அதிதி, பாரிஸில் புகைப்பட கண்காட்சிக்கான உங்களது முன்மொழிவு எங்களுக்கு மிகவும் பிடித்துள்ளது. நீங்கள் விரைவாக வந்து விரிவாக பேச முடியுமா என்று கேட்டனர். நிச்சயமாக, நான் எப்போதும் தயார்.
என்று உற்சாகத்துடன் பதிலளித்தேன். நான் இரவு வானத்தை பார்த்தேன், நட்சத்திரங்கள் புன்னகைத்தன. நாளை நான் புதிய எல்லைகளை நோக்கி பறக்கப் போகிறேன், என் கனவுகளோடும் லட்சியங்களோடும். எனக்கு இனி ஆதரவிற்கு எந்த ஆணும் தேவையில்லை, என் மகிழ்ச்சியை நிரூபிக்க பெரிய வீடும் தேவையில்லை. மகிழ்ச்சி என்பது மற்றவர்கள் கொடுப்பதில் இல்லை, அது நமது ஆன்மாவின் அமைதியிலும் சுதந்திரத்திலும்தான் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். நானே என் சூரியன், நான் பிரம்மாண்டமாக பிரகாசிப்பேன். அன்பார்ந்த நேயர்களே, மன்னிப்பு என்பது மற்றவர்களின் பாவங்களை மறப்பது அல்ல, அது நமது ஆன்மாவை சிறைப்பிடித்திருக்கும் வெறுப்புச் சங்கிலியை உடைப்பதுதான். நம் மனம் வெறுப்பிலிருந்து விடுபடும்போதுதான் நாம் உண்மையான அமைதியை கண்டடைய முடியும், புதிய மகிழ்ச்சியை தழுவ முடியும். இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் தயவுசெய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். கேட்டதற்கு நன்றி. வணக்கம். अगर आपको हमारी स्टोरी पसंद आई तो लाइक शेयर सब्सक्राइब करना ना भूलें, क्योंकि ऐसी स्टोरी सिर्फ हमारे चैनल पर आपको सुनने को मिलेगी। अगर आपको स्टोरियाँ सुनना पसंद है, लिखना पसंद है, तो हमारे चैनल को कर दीजिए सब्सक्राइब। और हाँ, आप कहाँ कहाँ से हमारी स्टोरी देखते हैं, अपने गांव, शहर या कोई भी सिटी हो, वो अपना कमेंट में ज़रूर बताना, क्योंकि हम आप कमेंट ज़रूर देखते हैं। और आपको हमारी स्टोरी कैसी लगती है ये भी कमेंट में ज़रूर बताना। और ऐसी स्टोरी सिर्फ हमारे चैनल में आती रहेगी, तो आप सुनते रहे और हम लाते रहेंगे। तो आप हमको सिर्फ सपोर्ट कर दीजिए, एक लाइक शेयर सब्सक्राइब अपने दोस्तों का शेयर करिए और आनंद लीजिए स्टोरी का। तो मिलते हैं कैसी स्टोरी में। जय हिंद, जय भारत।